यदाद्रीशनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशित्रीम् वन्दे वरदवल्लभाम् வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசமஜ்ஞானதிமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே अनन्तार्यदेशिकम् श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् பற்பலவாரியர் நற்கலைநாட பரம பரங்குருவாய் நற்பொருளாயிரமாயிரமாய் அருள் நலனுடைநாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்முடைய ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய 75வது திருநக்ஷத்திர பூர்த்தி கொண்டாட்டங்களிலே பற்பல கொண்டாட்டங்களிலே முக்கியமான ஒரு கொண்டாட்டமாக இந்த உபன்யாச தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமிர்த மகோத்சவம்னு சொல்லப்படும்படியான இந்த வைபவத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய திவ்ய கிரந்தங்களினுடைய பரிச்சயத்தை அனைவருக்கும் பண்ணி வைக்க வேண்டும்ங்கிற பேரவா உந்த நம்முடைய ஜீயர் சுவாமி இந்த உயர்ந்த காரியத்தை தொடங்கி இருக்கிறார். எல்லோருக்கும் பிறந்த நாள் வரும், அனைவரும் கொண்டாடத்தான் செய்வார்கள். ஆனால் பெரும்பான்மை மக்கள் அந்த கொண்டாட்டங்களை தங்களுடைய சந்தோஷங்களுக்காக தங்களுடைய பயன்களுக்காக செய்வார்கள். ஆனா உயர்ந்தவர்கள் இந்த பிறந்த நாள்ங்கிறதை, அதாவது திருநக்ஷத்திரம்ங்கிறதை ஒரு வியாஜமாக கொண்டு அதனாலே உலகத்தவர்களுக்கு நாம் என்ன நன்மைகளை செய்ய முடியும் என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள். அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனமே மற்றவர்கள் சுகப்பட வேண்டும் என்பதுதான். ஏதோ இதெல்லாம் கொண்டாடுறதுனாலே தங்களுக்கு பல நன்மைகள் விளையக்கூடும் அப்படின்னு எண்ணி அறியாதவர்கள், மற்றவர்களுடைய சந்தோஷமே தங்களுடைய சந்தோஷம் என்று இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அதை தங்களுடைய கஷ்டமாக துயரமாக நினைத்து வருந்தும் அவர்கள். அப்படி இருந்தால்தானே ஒருத்தரை நாம சதாச்சாரியன்னு கொண்டாட முடியும். அந்த சதாச்சாரியர்களுடைய ஸ்ரேணியிலே அக்ரகண்யராய் அக்ரேசராய் விளங்குமவர் நம்முடைய ஜீயர் சுவாமி. அவருடைய நியமனமடியாக கத்தியத்ரயம்ங்கிற தலைப்பிலே 3 நாள்கள் சில விஷயங்களை இங்கே நாம் அனுபவமாக கொள்ளலாம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பற்பல ஆச்சாரியர்கள் தோன்றி நம்முடைய மதத்தை நன்கு வளர்த்திருக்கிறார்கள். அன்னவர்களுக்குள்ளே பகவத் ராமானுஜர் தனி இடம் பெற்று திகழ்கிறார்.
அவர் செய்திருக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற சாதனைகளினாலே இந்த தர்மத்திற்கே, அதாவது இந்த சம்பிரதாயத்திற்கே அவருடைய திருநாமம் சூட்டப்பட்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். எம்பெருமானார் தரிசனம், ராமானுஜ தரிசனம், பகவத் ராமானுஜ சித்தாந்தம், பகவத் ராமானுஜ சம்பிரதாயம் அப்படின்னு தானே நம்முடைய மதத்தை நாம் போரப்பொலிய கொண்டாடி வருவது. ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அளப்பரியது. எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே என்ன ஓடுகிறதுங்கிறதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப பற்பல செயல்களை செய்து பகவானும் வியக்கும் வண்ணம் பெருங்காரியங்களை செய்தவர் பாஷ்யக்காரரான பகவத் ராமானுஜர். 120 ஆண்டுகள் இந்த நில உலகிலே அவர் எழுந்தருளி இருந்தார். ஆசேது ஹிமவந்தம், எல்லாவிடங்களுக்கும் சென்று தர்மத்தை அவர் நன்கு வளர்த்தார், சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்தார். சம்பிரதாயம்ங்கிறது அனாதியான சம்பிரதாயம், ரொம்ப பழைய மதம், சனாதன தர்மம் அப்படின்னு தானே சொல்லுகிறோம். சனாதனம்னாலே புராதனம், பழையதுங்கிறது தான் பொருள். பழைய சம்பிரதாயம்தான். ஆனா புதுப்பொலிவு ஊட்டியவர் யாருன்னு கேட்டால் அப்பெருமைக்கு உரியவர் பகவத் ராமானுஜர் ஒருவரே. அதனாலதான் அவருடைய அவதாரத்தை முன்னமேயே சூச்சிப்பித்து நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாவம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்னுமில்லை, கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உளிகரக் கண்டும் அப்படின்னு பாடியிருக்காரு இல்லையோ. அப்ப நம்மாழ்வார் முதலிலேயே உடையவர் அவதரிக்க போகிறாருங்கிறத முன்னமேயே பேசி இருக்கிறார். அதனாலதான் பவிஷ்யதாச்சாரியர் என்று இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரியிலே செவி சாதிக்கிற பகவத் ராமானுஜர் அப்படித்தானே கொண்டாடப்படுகிறார். அந்த எம்பெருமானார் நம்மவர்கள் உஜ்ஜீவனத்தை அடைவதற்பொருட்டு பல காரியங்களை செய்திருக்கிறார். முக்கியமாக நமக்காக பகவானிடத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனை, பிரார்த்தனைங்கிறதுக்கு ரொம்ப வலிமை உண்டு. ஆனா எப்படி பிரார்த்திக்கணுங்கிறது இருக்கும் இல்லையோ, எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் பிரார்த்தனை செய்யவே முடியும். அப்பத்தான் பிரார்த்தனைங்கிறது நமக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். நமக்கெல்லாம் ஏதாவது வேண்ட தெரியுமா? ஏதாவது கேட்க தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் சுவாமி எங்களுக்கு வேண்ட தெரியாதா, கேட்க தெரியாதா? நன்னா கேட்போமே. நிறைய கேட்டு இருக்கோம் அவரிடத்துல, பகவான் இடத்துல. நாங்கள் கேட்காததே கிடையாது தெரியுமோ. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரான்னா அத்தனையும் கொடுக்கவில்லை. ஏதோ சிலவற்றை அவர் நல்கி இருக்கிறார். இன்னும் தர வேண்டியது பாக்கி மிச்சம் நிறைய இருக்கு. நாங்களும் கேட்டுட்டே தான் இருக்கோம். அவர் கொடுக்கலேங்கிறதுக்காக அலுப்பு ஏற்பட்டு கேட்கறத நிறுத்திட்டோமானால் அப்படியெல்லாம் நிறுத்திட முடியுமா சுவாமி? கிடைக்கிற வரைக்கும் கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். பிரார்த்தனை பண்றோமே, நன்னா தானே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் பிரார்த்தனைகள் ஆகா. அதெல்லாம் பிரார்த்தனைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பகவான் இடத்துல கேட்பது, அதை நாம பிரார்த்தனைன்னு சொல்லவே முடியாது. அது பகவானுக்கு பெரிய தலைவலிங்கிறார். நாம் அவரிடத்துல போயிட்டு கேட்டோம்னாலே, ஐயோ கேட்கிற அளவுக்கா வச்சிருக்கேன், இவருக்கு எது நன்மைன்னு பார்த்து பார்த்துத்தானே நான் செய்கிறேன். இப்படி இது புரியாத கேட்டு இருக்காரே, தானும் கஷ்டப்பட்டு கொண்டு என்னையும் கஷ்டப்படுத்துறாரேன்னு பகவான் நினைப்பறான். இதை எதுக்காக விண்ணப்பித்தேன்னால், என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது, ஆனா கேட்கணுங்கிற ஆசை மட்டும் நிறைய இருக்கு. அதனால்தான் எம்பெருமானார் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு நன்கு தெரிந்தவராக இருக்கிறபடியினாலே சாட்சாத்து ஆதிசேஷனுடைய அவதாரமாயித்தே. அனந்தன்னு சொன்னால் ஆச்சரியமான ஞானம் படைத்தவரான ஆதிசேஷன் அவர் எத்தனை சிறந்தவர். எனக்கும் ஜோதிஷ சாஸ்திரம்னு எடுத்துக்கொண்டால் அந்த ஜோதிஷ சாஸ்திரத்திலே ஆதிசேஷனுக்கு தனி இடம் உண்டுங்கிறார். அத்தனை பெரிய சாஸ்திரத்தை அவரே பல பேருக்கு போதித்திருக்கிறார்னு சொல்லுகிறார்கள். மிகச் சிறந்தவர், அறிவிலே சிறந்தவர்ங்கிற ஏத்தம் இருக்கிறவர் ஆதிசேஷன். முக்கியமான அறிவு என்னன்னா, பகவானுக்கு ஆட்பட்டிருப்பது, பகவானுக்கு தொண்டு செய்வது. அதை விட ஒரு பெரிய அறிவுங்கிறது உண்டா? அது நன்னா நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னால், இறைவனுக்கு ஆட்பட்டிருக்க வேண்டும், அவருக்கு தொண்டுகள் அனவரதமும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னால், அதை காட்டிலும் பெரிய அறிவுங்கிறது இன்னொன்னு கிடையாதே.
சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம் நீள் கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவுன்னு பாசுரம் ஆள வந்தார். ரொம்ப அழகா சம்ஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்து பாடுகிறார் இந்த பாட்டை தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே. அப்படி எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறவர் ஆதிசேஷன் தானே. அதனாலதான் ஜீவாத்மாக்களுக்கே சேஷபூதர்கள்னு பெயர் வச்சார். ஏன் சேஷர்கள்னு பெயர் வைக்கப்பட்டதுனால் ஆதிசேஷனை போல பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ண வேண்டும். சர்வ காலங்களிலும் சர்வதேசங்களிலும் சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் பண்ண வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிறதுனாலதான் ஆதிசேஷன் ரொம்ப என்ன பண்றாரு, அவர் பேரையே வச்சுடுவோம். அந்த பேரை வைத்தாலாவது தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து தெளிந்து இந்த ஜீவன் உயர்ந்த கைங்கரியங்களை தொடர்ச்சியாக செய்வானோ அப்படிங்கிற ஆசையினால்தான் அந்த பெயரே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மிகச்சிறந்த அறிவுங்கிறது பகவானுக்கு ஆட்பட்டிருப்பதே, அதுவே நம்முடைய ஸ்வரூபம் என்று தெரிந்து கொள்வது. அதை காட்டிலும் பெரிய ஒரு அறிவுங்கிறது உண்டா? அப்ப அதை பகவானிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரிடத்துல என்ன கேட்க வேண்டும்னு சொன்னால் கைங்கரியத்தை தான் பிரார்த்திக்க வேண்டும். எப்போதும் கைங்கரியத்தை கொடு, அதைத்தான் கேட்க வேண்டும். கைங்கரியம்தான் நித்தியம், நித்தியமும் பிரார்த்தித்தே பெற வேண்டும் என்பவர் பிள்ளலோகாச்சாரியர். அந்த கைங்கரியத்தை பிரார்த்தனையாக பெருமானிடத்திலே வைக்க வேண்டும். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்லுதல் மிக முக்கியம். அவள் புருஷகாரம் ஆனால் அல்லது இவன் காரியம் செய்ய மாட்டான். அதனாலே அவள் புருஷகாரம் செய்கிறாள், சிபாரிசு செய்கிறாள். மேலே பகவான் நாம் என்ன சொல்ல வந்திருக்கிறோங்கிறத அப்பதான் அவர் கேட்கவே செய்வார், கேட்டு அனுகிரகிக்கவும் செய்வார். அப்போ தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானை ஒருத்தன் சரணம் புகுகிறான். அவர்களிடத்திலே அங்கனம் அவன் சென்ற பிற்பாடு தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்லுகிறான். கைங்கரிய பிரார்த்தனையை செய்கிறான். இருவருமான சேர்த்தியிலே தொண்டு. இதத்தான் ஒரு மிதுனமே உத்தேசியம்னு சொல்லுவார்கள். ரொம்ப அழகான வாக்கியம். ஆனா அதை கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். அது ஆசிரயண வேளையோ போக வேளையோ மிதுனம் இரட்டை, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி வச்சிருக்கா. ஆசிரயண வேளை நாம போய் ஆசிரயிக்கும் போது தாயாருடைய ரோல் என்ன, அவளுடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவளுடைய வேலைங்கிறது புருஷகாரம் பண்றது. அப்போ பகவானை நாம் அடிபணிய செல்லும் போது அவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே செல்லுகிறோம். அப்ப அவளுடைய வேலைங்கிறது புருஷகாரம் பண்ணுவது. அதற்கு அடுத்தபடியாக பகவான் நமக்கு அனுகிரகத்தை பண்றேன்னு சொல்லிட்டாரா, இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் புருஷார்த்தம் பலன்னு சொல்றோமே, அப்பவும் அந்த ரெண்டு பேரும் நமக்கு முக்கியம். பகவானை அடிபணிய செல்லும் போதும் நமக்கு தாயார் அவள் முக்கியாக இருக்கிறாள், முக்கியமானவளாக இருக்கிறாள். அவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே செல்லுகிறோம். அடுத்தது கைங்கரியம்ங்கிறத யாரோ ஒருத்தருக்கு மட்டும் பண்ண போறோமா? தாயார் புருஷகாரம் பண்ணிட்டா, பெருமாளை போய் பார்த்துட்டேன், இனிமே அவருக்காச்சு எனக்காச்சு நான் அவரோடய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம். அதத்தான் ஒரு மிதுனமே உத்தேசியம்ங்கிறார். அப்ப கைங்கரிய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். பிரார்த்தனைனாலே அதைத்தான் நாம பிரார்த்திக்கவே வேண்டும். ஆனா நாம என்ன பண்றோம்னால் அதை தவிர இது எல்லாத்தையும் கேட்டு இருப்போம். கைங்கரியத்தை கேட்கிறோமானால் அது எப்பவாவது ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டதுன்னு சொன்னால், ஒரு உபன்யாசம் கேட்ட பிற்பாடு, இல்ல ஒரு ஸ்ராவியமா ரொம்ப மதுரமான ஒரு சேவா காலத்தை கேட்ட பிற்பாடு இந்த மாதிரி நாமும் பண்ணா நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சுண்டு வாச்சா கைங்கரியம் ரொம்ப சிறந்தது, அந்த கைங்கரியத்தை எப்போதும் கொடு அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டோ கேட்டதையே மறந்து போடுவோம். அதுக்கப்புறம் அது எப்பவாவது நிகழக்கூடிய ஒரு அதிசயமாகத்தான் அந்த பிரார்த்தனையை நாம வச்சுட்டு இருக்கோம். ஆனா மீதி எல்லா பிரார்த்தனையும் பாருங்க விடாத கேட்டுட்டே இருப்போம். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறா, அங்க போறதுக்கு விசா கிடைக்கணும், குழந்தைகள் பிறக்கணும், நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும். பிரார்த்தனைகளுக்கு பஞ்சமே கிடையாது. மேல 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 கேட்டுட்டே இருப்போம். இதெல்லாம் மறக்காத கேட்கிறோமே. எப்பவாவது கைங்கரியத்தையும் மறவாமல் கேட்போம்னு நமக்கு தோன்றி இருக்கிறதான்னு பாருங்கள். அது என்னமோ தோன்றுவதே இல்லையே. ஏன்னு கேட்டா, இப்ப திரும்பவும் நான் ஆரம்பிச்ச இடத்துல உங்களை கொண்டு போய் விடுறேன். நமக்கு என்ன கேட்கணுங்கிறதே தெரியாது. அதுதான் காரணம். எதை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்பது, எதை பிரார்த்திப்பது, எப்படி பிரார்த்திப்பது, இதெல்லாம் தெரியாது இல்லையோ. கவலைப்பட வேண்டாம். நமக்கு தெரியலேங்கிறதுனால இப்ப மொத்தம் நமக்கு நட்டம்தான்னு நினைக்க வேண்டாம்.
ஏன்னா நமக்காக ஒருத்தர் ஏற்கனவே பிரார்த்தனை செய்து வைத்திருக்கிறார். அப்படியா சுவாமி? நமக்காக ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணிருக்காரா? அத்தனை விசாலமான மனசு படைச்சவா கூட இந்த உலகத்துல இருக்காளா? நியாயமான கேள்வி. ஒரு அன்பர் என்கிட்ட வந்து சொன்னார், ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு அவரை பத்தி பேசுறார். யாரோ ஒருத்தரை பத்தி சொல்றார், அவர் என்னை பத்தி எங்க பார்த்தாலும் விசாரிச்சுட்டு இருக்கார் சுவாமி, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டார் என்னிடத்துல ஒருவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த காலத்துல நம்மளை பத்தி ஒருத்தர் விசாரிக்கிறாருன்னா அது எத்தனை பெரிய விஷயம். எல்லாரும் விசாரிச்சு விடுவாளா? நாம பெத்த பசங்களே கூட நம்மள ஏன்னு கேட்கறது இல்ல, காலம் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி பாக்குற இடத்துல எல்லாம் விசாரிக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு போய் நீர் கவலைப்படலாமா? பெருமை தானே பட்டுக்கணும்னு அவர் சொன்னார். எப்படி சுவாமி நான் பெருமைப்பட்டுக்கிறது? எப்படி சந்தோஷப்படுறது? அவர் என்னை பத்தி ஏன் விசாரிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? அவர்கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி பல வருடங்கள் ஓடி போச்சு. அவர் கண்ணில் படாத தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் பாக்குற இடமெல்லாம் என்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கார். ஓஹோ, அப்படி போறதா விஷயம்? இப்பதான் எனக்கு புரியவே வந்தது. கொடுத்த கடனை திரும்ப வாங்கறதுக்காக பாவம் அவர் இவரை தேடிட்டு இருக்கார். பாக்குறவா கிட்ட எல்லாம் இவரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கார். அதை இவர் முதல்ல எப்படி சொல்லிட்டார் பாருங்க, என்னை பத்தி பாக்குற இடங்கள்ல எல்லாம் ஒருத்தர் விசாரிக்கிறார், எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறார். சுவாமி, அவர் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கார், அதுக்கு கூட விசாரிக்க கூடாதா? இப்போ அது உங்களுக்கு கஷ்டமா வேற இருக்கான்னு கேட்டால், என்கிட்ட இருந்தா கொடுக்க மாட்டேனான்னு கேட்டுட்டு நகர்ந்து போயிட்டார் இவர். அப்ப அந்த மாதிரி இந்த காலத்திலேயும் கூட நம்மிடத்திலே பரிவு கொண்டு நமக்காக நம்மை விசாரித்து, பல பேர்களிடத்திலே நம்மை பத்தி விசாரித்து நம்மிடத்திலே கனிவு கொண்டு நம் பொருட்டு செயலாற்றுகிறவர்கள் உண்டா? நியாயமான கேள்வி. ஆனா உண்மையா ஒருத்தர் இருந்திருக்கார், நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய ஸ்வரூபம் அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான். ஸ்வரூபம் ஸ்வரூபம்னு சொன்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஆத்மாவினுடைய இயல்பான தன்மை, அதத்தான் ஆன்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப ஆத்மாவினுடைய இயல்பான தன்மைங்கிறது என்ன? பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பது. அத மறந்துடவே கூடாது. மறந்து போயிட்டோம். அதுதான் பிள்ளலோகாச்சாரியர் அழகா சாதிக்கிறார் இல்லையோ? சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவும் இன்றிக்கேன்னுட்டார். எல்லாத்தையும் மறந்தான், தன்னை மறந்தான், பகவானை மறந்தான். அவனுக்கே ஆட்பட்டிருத்தலாகிற அந்த கைங்கரியமாகிற பெரும் செல்வம், அந்த செல்வத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறான். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கவலை இருக்கட்டும். போச்சுங்கிற கவலை கூட இல்லாத உட்கார்ந்துருக்கான், அந்த கவலையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறானே. இந்த பశ్చాத்தாபமாவது இருக்கணும் இல்லையோ? அதுவும் இல்லையேங்கிறது. இப்ப கைங்கரியம் தான் முக்கியம்னு தேறுகிறதா? அதத்தான் எம்பெருமானார் நம் பொருட்டு அவர் பிரார்த்தனையை செய்தார்னு சொன்னேன். நமக்காக உடையவர் பிரார்த்தனை செய்து கொண்டார். நாம் அத்தனை பேரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார்? பகவத் ராமானுஜர் 9 திவ்ய கிரந்தங்களை நம் பொருட்டு அருளி இருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம் ஆச்சா. அதுக்கு மேல கீதா பாஷ்யம், 5 நூல்களை பத்தி இப்ப சொல்லிட்டேன். மேல 3 கத்தியங்கள் பாடியிருக்கார். நித்திய கிரந்தம்னு திருவாராதன கிரமத்தை அருளி செய்திருக்கிறார். மொத்தம் 9 நூல்களை நம் பொருட்டு தந்திருக்கிறார். அத்தனை நூல்களையும் வடமொழியில் தான் இயற்றி இருக்கிறார். இதத்தான் சில பேர் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டா தெரியுமா? உடையவருக்கு தமிழே தெரியாதுன்னுட்டான். ஏன் சுவாமி தமிழே தெரியாது அப்படின்னா? அவர் ஒன்னும் தமிழ்ல எந்த நூலும் இயற்றவே இல்லையே. அவர் தமிழ் பேசி அறியாதவர், அவர் வடமொழி ஒன்று மட்டுமே அறிந்தவர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டா. ஐயோப்பா, நல்ல வேளை இந்த 9 நூல்களை இயற்றினார், இல்லைன்னா சம்ஸ்கிருதமும் தெரியாதுன்னு பேர் வாங்கியிருப்பார் போல் இருக்கு. எல்லா ஆச்சாரியர்களும் அத்தனை பேரும் பெரிய பெரிய நூல்களை இயற்றி கையில கொடுத்துடுவாளா? அதெல்லாம் எல்லாரும் செய்ய மாட்டா. அதை சில பேர் செய்திருக்கிறார்கள், விசேஷமாக செய்திருக்கிறார்கள். அதுக்காக நூல்களை இயற்றாதவர்கள்னு இருந்தால், குரு பரம்பரையை நீங்க எடுத்துக்கோங்களேன். நாதமுனிகள் எழுந்தருள் இருக்கிறார். நாதமுனிகளுக்கு பிற்பாடு உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, இவர்களெல்லாம் பெருத்த ஆச்சாரியர்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் பெயர்களினாலே பெருத்த நூல்கள் இங்கே உலவுகின்றனவா, கிடைக்கின்றனவான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில். அப்ப உய்யக்கொண்டாரோ மணக்கால் நம்பிகளோ பெருத்த நூல்களை, அது வடமொழியினாகட்டும் தென்மொழியினாகட்டும் அருளி செய்யவில்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு வடமொழியும் தெரியாது தென்மொழியும் தெரியாதுன்னு நாம முடிவு கட்டுடுறதா? அதெல்லாம் ரொம்பவே தப்பு. சொல்லார் தமிழொரு 3ம் சுருதிகள் 4ம் எல்லையில்லாவர நெறி யாவும் தெரிந்தவன்
என்று போற்றப்படுகிறார் உடையவர். அமுதனார் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறார். ராமானுஜருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் பின்பு வேறு யாருக்குத்தான் இங்கே தமிழ் தெரியும் அப்படின்னு தான் கேள்வி கேட்க வேண்டும். அந்த காலகட்டத்தை ஒட்டி அந்த நாளைய சூழ்நிலையை கருத்திலே கொண்டு வேதாந்திகளை, புறச்சமயிகளான தங்களை வேதாந்திகளாக சொல்லிக் கொண்டிருப்பவர்களை, அவர்களை மண்கவ்வச் செய்ய வேணும் பொருட்டு உடையவர் அத்தனை நூல்களையும் சம்ஸ்கிருதத்திலே இயற்றினாரே ஒழிய அவருக்கு தமிழ் தெரியாதுங்கிறது பொருள் அன்று. நன்னா தெரிஞ்சவர், அனைத்தும் தெரிந்தவர். இருக்கட்டும், 9 நூல்களை நமக்கு பாடி கொடுத்திருக்காரா? அதுல 3 கத்தியங்கள்னு சொன்னேன். கத்தியம் பத்தியம்னு வா. இப்போ உரைநடையாட்டம் இருக்குன்னு சொன்னால் அதற்கு கத்தியம்னு பேரு. செய்யுளா பாடி வச்சிருக்கான்னால் அதனை பத்தியங்கள்னு சொல்லுவா. இப்ப இந்த கத்தியத்ரயம், திரயம்னா 3, கத்தியத்ரயம் 3 கத்தியங்களை பாடியிருக்கார். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்று அவைகளை நாம் வழங்குகிறோம். சரணாகதி கத்தியம் அதற்குத்தான் பெரிய கத்தியம்னு பேரு, பிருது கத்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தது மித கத்தியம், கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்குங்கிற போல சின்ன கத்தியம்னு அதற்கு பெயர். 3வது ஸ்ரீவைகுண்ட கத்தியம். ஒரு பங்குனி உத்தர திருநாளிலே திருவரங்கநாதனும் திருவரங்க செல்வியும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கிற காலத்திலே இந்த கத்தியங்களை உடையவர் அனுசந்தித்தார் என்று நம்மவர்களாலே நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. உண்மை அதுதான். ஏதோ நாம நம்புறோங்கிறதுனால நாம தான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுட்டு கூடாது. நம்மவர்களாக நம்பப்படுகிறதுன்னு சொன்னால் நம்மவர் கொள்கை அப்படி நடந்ததுன்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சில பேர் சொல்றா 3 கத்தியங்களையும் ஒரே நாளிலே உடையவர் அருளி செய்யவில்லை, அது அரங்கேற்றம் செய்யவில்லை. பங்குனி உத்தர திருநாளிலே சரணாகதி கத்தியம் அந்த ஒரு கிரந்தத்தை தான் அவர் பாடினார். ஸ்ரீரங்க கத்தியமும் ஸ்ரீவைகுண்ட கத்தியமும் பிரிதோர் சமயத்திலே அவராலே அருளப்பட்டது அப்படின்னு ஒரு சாரார் கொள்கை இருக்கிறது. ஆனா ஒரு கத்தியத்தை, சரணாகதி கத்தியத்தை திருவரங்கநாதனுக்கும் திருவரங்க செல்விக்கும் முன்பாகத்தான் அவர் அனுசந்தித்தாருங்கிறத அத்தனை பேரும் ஒரு மனதாக இசைகிறார்கள். ஆனா ஒண்ணு இங்க நாம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் பங்குனி உத்தர திருநாளிலே திருவரங்கத்திலே 3 கத்தியங்களும் அனுசந்திக்கப்படுகின்றன. அதை கொண்டு நாம என்ன தெளியலாம்னு சொன்னால், அந்த நாளிலே உடையவராலே 3 கத்தியங்களும் இந்த திருநாளில்தான் அனுசந்திக்கப்பட்டது என்று அறுதியிட அமையும் அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்ப 3 கத்தியங்களை பாடியிருக்கார். முதல்ல சரணாகதி கத்தியம்னு பாடியிருக்கார். இப்ப இந்த இடத்துல முக்கியமா முன்னுரையாட்டம் சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூல்களை இயற்றுவதற்கு என்ன தேவை வந்தது, இந்த நூல்களை பாடுவதற்கு என்ன தேவை ஏற்பட்டது, என்ன நிர்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க. இந்த கேள்வி மனசுலயே இருக்கட்டும். அதுக்கு முன்ன சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன். இப்ப ஸ்ரீபாஷ்யம் பாடியிருக்கார், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், இதெல்லாம் பாடியிருக்காரோ இல்லையோ? இந்த நூலெல்லாம் அவர் ஏற்கனவே அருளி செய்திருக்கிறார். அந்த நூல்களிலே என்ன சொல்ல வந்திருக்கிறார் சுருக்கமா சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்கிறாள் இல்லையோ? இந்த காலமே இப்ப அப்படித்தான் இருக்கு. நான் நீட்டி முழக்கி எல்லாம் பேசினோம்னு சொன்னா பெருசா யாரும் கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. எல்லாரும் என்ன கேட்கறா தெரியுமா? ரீல்ஸ் உண்டா, ஷார்ட்ஸ் உண்டா அப்படின்னு கேட்கிறா. இது முதல்ல எல்லாம் புரியவே இல்லை. அது என்ன ரீல்ஸ்? நாம எல்லாம் பொய்யில்லாத மணவாள மாமனிகள் வழி வந்தவர்கள். அது மணவாள மாமனிகளை சொன்னதுனாலே இப்ப மத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பொய் பேசுறான்னு அர்த்தமா? மத்த ஆச்சாரியர்களும் பொய் பேசாதவர்கள். நான் சில பேர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்பா, அது என்ன பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் இப்படின்னா மத்தவாள்லாம் பொய் பேசுறாளான்னு. இப்ப யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்லவர்னு கொண்டாடி விட்டா மத்தவாள்லாம் ரொம்பவும் தப்பானவான்னு அர்த்தம் ஆயிடுறதா? அத்தனை ஆச்சாரியர்களும் சிறந்தவர்கள் தான். இருந்தாலும் விஷதவாக்ஷிகாமணிகளான மணவாள மாமுனிகளுடைய பெருமைங்கிறது அது வாஜாம கோச்சரம், அது அளத்தற்கரியது. அத்தனை வைபவம் அவருக்கு இருக்கு. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருமே பொய் பேசாதவர்கள். அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. இவர் என்ன அருளி செய்திருக்கிறார் சுருக்கமா சொல்லுங்கிறார். இப்ப ரீல்ஸ் ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு சொன்னாலே என்னமோ ரீல் விடுறாங்கிற போல இருக்கும் இல்லையோ? சில பேரை பத்தி சொல்லுவா, அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தா ஒரு ரீலா விட்டு இருப்பாருன்றா. இப்ப ஷார்ட்ஸ்ன்னு சொல்றாளே, அதுல ஷார்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஏதாவது போட்டுக்கிறதா, ஏதாவது ஆடையா அப்படின்னு எல்லாம் கேட்டேன். இப்ப சொன்னா இல்ல சுவாமி, சுருக்கமா ஒரு 27 to 30 நொடிகளுக்கு உள்ளாக சொல்லப்படுகிற விஷயம்னா
நான் கேட்டேன், ஏன் 1.5 மணி நேரம் நல்லா பேசலாமே, 2 மணி நேரம் பேசலாமேன்னு அடியேன் கேட்டேன். அப்ப சொன்னா, அதை ஸ்டேட்டஸா வைக்க முடியாதுன்னா. இப்ப நிறைய பேர் நாம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு செய்தின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுட்டோம்னா உடனே பகிரணும்னு ஆசைப்படுகிறோம், அதை பகிரவும் செய்கிறோம். என்ன போட்டோங்கிறத நாமளே மறந்து போயிடுறோம். அந்த அளவுக்குத்தான் நம்ம ஈடுபாடு இருக்கிறது. ஏதோ ஒண்ணு படித்தோமா, அதை உடனே 4 பேரிடத்துல சொன்னோமான்னு தான் வாழ்கிறோமே தவிர, அது எந்த அளவுக்கு நமக்கு உரைத்தது, அதை எந்த அளவுக்கு நினைவிலே கொண்டு, அதை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டு நாம் பகிர்கிறோங்கிற அத்தனை தூரத்துக்கு தெளிவுங்கிறது இங்க எல்லாருக்கும் இருக்கான்னே தெரியல. இப்ப தேவை என்னவா இருக்குன்னா, சுருக்கமா சொல்லுங்க சுவாமி, 27 இருந்து 30 நொடிகளுக்குள்ளாக இருக்குமாகில், அது வீடியோவா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆடியோவா இருக்கட்டும், நாங்க ஸ்டேட்டஸா போட்டுக்கிறோம், அது உடனடியாக பல பேர்களாலே பார்க்கப்படுகிறது. சுருக்கமா ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது மனசுல பதியவும் செய்கிறதுங்கிறார். இருக்கலாம், நல்ல நோக்கம் தான். அதுக்காக ஒரு காலக்ஷேபம்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டு 27 நொடியிலிருந்து 30 நொடிகளுக்குள்ளாக நீர் பேசிட்டு கிளம்பலாம்னா சரியா வருமா? அப்ப இந்த 27 நொடி, 30 நொடி, 1 நிமிஷம், 5 நிமிஷம், 15 நிமிஷம், இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், மேல மேல எப்போதும் இதே பொதுபோக்காக நாம் இருப்பதற்கு வழிவகை செய்வதாக இருக்க வேண்டும். தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதுன்னு ஆழ்வார் பாடியிருக்காரோ இல்லையோ, அந்த மாதிரி காலக்ஷேபம் எப்போதும் நடைபெற வேண்டும். அதற்கு வழிகோலுவதாக இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுதான் விஷயம். இப்ப விஷயத்துக்கு வரேன், சுருக்கமா சொல்லுங்க. ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னால், பக்தி தான் பெருமானை அடைவதற்கு வழிங்கிறத ராமானுஜர் அந்த கிரந்தங்களிலே பல படிகளாக நிர்தாரணம் செய்திருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். அந்த நூல்கள் எதை பத்தி பேச வந்ததுன்னு சொன்னால், பக்திங்கிறது இருக்கு பாருங்க, அது பெருமானை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதான் அந்த நூல்களிலே உடையவர் பேசி இருக்கிறார். குதிருஷ்டிகள்னு சில பேரை சொல்றோம். குதிருஷ்டிகள்னு சொன்னால் கோணல் பார்வை உடையவர்கள், வேதத்திற்கு அவப்பொருள் சொல்லும் அவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். வேத கருத்துக்களை தாங்களும் தவறாக புரிந்து கொண்டு அந்த தவறான கருத்துகளையே உண்மையான மெய்ப்பொருள்கள் என்று தங்களையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றுபவர்கள், அவர்களைத்தான் குதிருஷ்டிகள்னு சொல்லுகிறோம். அந்த குதிருஷ்டிகளை நிரசிப்பதற்காக எம்பெருமானார் இந்த நூல்களை எல்லாம் அருளி செய்தார். ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கரம், இந்த நூல்களை எல்லாம் அவர் அருளி செய்தார். அந்த நூல்களிலே முக்கியமா பிரபத்திங்கிறத பத்தி அவர் ஏதும் பேசவில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, இது கவனமா கேட்டாதான் நமக்கு கத்தியத்திரயம் எதனாலே தோன்றியதுங்கிறதே புரிய வரும். அப்ப பாருங்க, இந்த நூல்கள் எல்லாம் அவர் குதிருஷ்டிகளை நிரசிப்பதற்காக அருளி செய்தார். அந்த நூல்களிலே என்ன பேசி இருக்கிறார்? இப்ப கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி அப்படின்னு எல்லாம் வழிகள் இருக்கின்றனவா? உபாயங்கள்னு சொல்றோம் பாருங்க. அந்த உபாயங்கள் அது பல படிகளாக இருக்கிறது. இப்ப கர்ம ஞானம், கர்ம ஞான பக்தி அப்படின்னு முதல்ல வச்சுக்கோங்க. பிரபத்திங்கிறது இருக்கவே இருக்கு. அந்த பிரபத்திய அந்த மேற்சொன்ன நூல்களிலே உடையவர் தொடல, பெருசா பேசல. அவர் என்ன செய்தார்? பக்திங்கிறது தான் மிகச் சிறந்தது, மோட்ச சாதனங்களுக்குள்ளே பக்தியே சிறந்தது அப்படிங்கிறத அறுதியிட்டார். ஸ்ரீபாஷ்யமாகட்டும், தீபமாகட்டும், சாரமாகட்டும், வேதார்த்த சங்கிரகமாகட்டும், அந்த நூல்களிலே அவர் அருளி செய்திருப்பது என்ன? பக்தி பகவானை அடைவதற்கு அது உயரிய சாதனம் அப்படிங்கிறத அந்த நூல்களிலே சொல்லி வைத்திருக்கிறார். ஏன் சுவாமி, பிரபத்திங்கிறது இருக்கோ இல்லையோ, சரணாகதிங்கிறது இருக்கோ இல்லையோ, அதை பத்தி பேசி இருக்க வேண்டாவோ? அதைத்தான நன்னா வசத்தியா சொல்லி இருக்கணும்னால் அவர் சொன்னார், இது அந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னார். ஏன் அந்த இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னால், வேதாந்திகள் அந்த பிரபத்தியை பத்தி பெரிதாக தெரிந்து கொள்ளாதவர்கள். சரணாகதியை பத்தி எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப விசேஷமா ஏதும் தெரியவே தெரியாது. அவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதைத்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத தாயார் தெரிஞ்சு கொடுக்கிறாள் இல்லையோ. ஒரு சின்ன குழந்தைக்கு, என்னோட குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் இன்னைக்கு என்ன தரப்போறேன் பார் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு, குழந்தைக்கு என்ன வயசாகுதுன்னு ஒருத்தர் கேட்டார். இப்பதான் சுவாமி 2 மாச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமேனுட்டு, குழந்தை பிறந்திருக்கு 2 மாச குழந்தை, இன்னைக்கு திருக்கண்ணல் அமுது பண்ணி அந்த குழந்தைக்கு நான் கொடுத்துடுறேன்னு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? 2 மாச குழந்தைக்கு அதற்கு பெரும்பாலும் தாய்ப்பால் தான் உணவு.
அதைத்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அப்பத்தான் அது செரிமானம் அடையும். அப்பத்தான் குழந்தைக்கு ஒரு வலிமைங்கிறது உடலிலே உண்டாகும். அதை விட்டுட்டு எனக்கு ஆசையா இருக்கு, குழந்தை மேல இருக்கிற பிரீத்தியில நான் என்ன திருக்கண்ணல முது பண்ணிருக்கேன், நிறைய குங்குமப்பூ போட்டு பண்ணிருக்கேன்னா அதை கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? அந்த மாதிரி யாருக்கு என்ன தரணுமோ அதைத்தான் தரணும். எவ்வவர்களை எந்தெந்த விஷயங்களை சொல்லி நிரசிக்க வேண்டியது அவசியமாகிறதோ அந்தந்த விரோதிகளை அந்தந்த விஷயங்களை சொல்லி நிரசித்திருக்கிறார் உடையவர். அதுதான் விஷயம். அப்போ வேதாந்திகள் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளும் அவர்களாய் குதிருஷ்டிகளாக விளங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு எதை சொல்லி அவர்களை நிரசனம் பண்ண வேண்டுமோ அந்த விஷயத்தை, அதாவது சாஸ்திர தாத்பரியமான இந்த பிரபத்திங்கிறத பத்தி அவ்விடத்திலே பேசாமல் பக்தியை பத்தி அவர்களுக்கு எடுத்து உரைத்து பக்தி யோகமே சிறந்த சாதனம் அப்படிங்கிறத சொல்லி அவர்களை வாய்மாளச் செய்தார் உடையவர். இப்போ மத்த நூல்கள்ல இந்த பக்தியினுடைய சிறப்பத்தான் பேசியிருக்காருங்கிறத புரிஞ்சுனுட்டிங்கோ. ஒரு ரீல்ஸ் ஆட்டம் ஷார்ட்ஸ் ஆட்டம் சொல்லியாச்சு. உடையவருடைய நூல்களிலே ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், அந்த நூல்களிலே என்ன செய்திருக்கிறார்னு உங்களை யாராவது கேட்டா நீங்க சட்டென சொல்ல வேண்டிய பதில் என்ன? பக்தியினுடைய சிறப்பை அதிலே சொல்லுகிறார். பக்தி யோகத்தினுடைய ஏற்றங்களை அதிலே நன்கு விவரித்து அருளுகிறார். அதுவே ஆகச்சிறந்த சாதனம் என்று அவர் சொல்லி மற்றவர்களை நிரசித்திருக்கிறார். இதுதான் விஷயம். அப்ப பரம தாத்பரியம், சாஸ்திரங்களினுடைய தேர்ந்த பொருள் அப்படின்னு எதை சொல்லுகிறோம்? சரணாகதியைத்தான் சொல்லுகிறோம். இந்த சரணாகதியை அவர் எங்காவது பேசி இருக்கிறாரான்னு சொன்னால் சுவாமி கத்தியமே சரணாகதி கத்தியம்னு பாடியிருக்காரு இல்லையோ. சரணாகதியினுடைய ஏத்தங்களை எல்லாம் இதிலேயே அவர் சொல்லி இருக்கிறார். ரொம்ப விசேஷமாக அவர் இந்த கத்தியத்திலே பேசி இருக்கிறார். அப்போ சாஸ்திர தாத்பரியமான ஸ்வசித்தாந்தத்தை, தன்னுடைய கொள்கையை, தான் மேலான பொருளாக எதை கருதி இருக்கிறாரோ, உயர்ந்த விஷயமாக எது தன்னை அறுதியிட்டிருக்கிறாரோ அந்த விஷயத்தை இந்த கிரந்தமுகேன அவர் வெளியிடுகிறார். இப்ப பக்தியை காட்டிலும் பிரபத்தி சிறந்ததான்னு கேள்வி கேட்டுக்கொண்டால் நிச்சயம் சிறந்ததுங்கிறார். ஏன்னா பக்திங்கிறது அது எப்படிப்பட்டதுன்னா எல்லாரும் அதை செய்து விட முடியுமா? அதிகிருத்தாதிகாரம்னு சொல்லுவார்கள். அதை அத்தனை பேரும் பண்ணிவிட முடியாது. இன்னார் தான் செய்யலாம், இன்னார் செய்யக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. ஆனா பிரபத்திங்கிறது எப்படி இருக்குன்னா அது சர்வாதிகாரமாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் சரணாகதியை செய்யலாம். ஒரு காக்கமும் காளியனும் சரணாகதி பண்ணிருக்கு, திரௌபதி சரணாகதி பண்ணிருக்கா, அதெல்லாம் நிறைய பார்க்கிறோம் இல்லையோ. கஜேந்திரன் சரணாகதியை செய்திருக்கிறார், பாண்டவர்கள் சரணாகதியை செய்தார்கள், தர்மபுத்திராதிகள் சரணாகதியை செய்தார்கள், விபீஷணன் சரணாகதி ரொம்ப பிரசித்தம், ராமாயணத்துக்கே உயிர் நாடியா இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுகிறோம். லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணி இருக்கிறான், பரத சரணாகதி, பகவானே சரணாகதி பண்ணியிருக்கார். சுவாமி இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்தீர். அதுல பரத சரணாகதி அது ஒண்ணும் பலித்ததா தெரியலையே. என்ன அந்த விசாரத்துக்குள்ள போக வேண்டாம், அது இன்றைக்கான நம்முடைய விஷயமும் அன்று. ஆனா சரணாகதிங்கிறது ராமாயணத்துல தொட்ட விடம் எங்கும் இருக்கிறது. அதனாலதான் சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி வேதம் என்று ராமாயணம் குலாவப்படுகிறது. அப்ப சரணாகதி யாரு வேண்டுமானாலும் பண்ணிருக்கான்னு தெரியறது இல்லையோ. பக்தி யோகம்னு சொன்னா அப்படி எல்லாரும் எல்லாம் பண்ணிவிட முடியாது. சில பேர் தான் செய்யலாம், பல பேர் விலக்கப்படுவார்கள், பல பேர் இதை செய்யக்கூடாது என்று தள்ளி வைக்கப்படுவார்கள். அப்பவே தெரியறது இல்லையோ அது எல்லோருக்குமான ஒன்று அன்று அப்படிங்கிறது புரிஞ்சு கொடுத்து. ஆனா பிரபத்திங்கிறது அது சர்வாதிகாரமாய் இருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, பக்திங்கிறது ரொம்ப துஷ்கரம். ரொம்ப சுலபமா செஞ்சுட முடியுமான்னா ஐயோ அது ரொம்ப கடினம் சுவாமி. பக்தி யோக நிஷ்டன்னு சொன்னால் உயிர் போகிற தருவாயிலும் கூட பகவானை நிச்சயமாக அவன் நினைத்தாக வேண்டும். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்ங்கிறது பக்தி யோக நிஷ்டனுக்கு சொல்ல போகாது. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு அது பிரபன்னனா ஒருத்தன் இருக்கான், எப்போதும் பெருமானையே அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். பிராணன் போகிற தருவாயிலே அவன் பெருமானை நினைக்க வழி இல்லாதவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் நினைக்க வேண்டிய தேவையில்லைன்னு தேவ பெருமாள் சொல்லியிருக்காரோ இல்லையோ. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு பேசி இருக்கிறாரோ இல்லையோ. அப்போ பக்திங்கிறது துஷ்கரம், செய்வதற்கு அரியது. பிரபத்திங்கிறது எப்படி இருக்குன்னா சுகரமா இருக்கு, சுலபமா செய்யக்கூடியதாக இருக்கிறது. பக்திங்கிறது விளம்பித்து பலன் தரும். இந்த ஜென்மத்தினுடைய இறுதியில நமக்கு பலனை கொண்டு வந்து கையில கொடுத்துருமா? சந்தேகம்தான். அதெல்லாம் சந்தேகம் கொடுக்காது. ஏன்னா பிராணன் போகிற நேரத்துல நான் உசுரோட இருக்கிறச்சேலாம் பகவான நன்னா சிந்தனை பண்ணிட்டு அவரை ஸ்மரிச்சுட்டு பிராணன் போகிற நேரத்துல ஸ்மரிக்காமல் விட்டேனாகில்
எனக்கு பலன்கிறது கிடைக்காது, திரும்பவும் நான் பிறக்கத்தான் செய்வேன். ஆனா இப்ப போன ஜென்மத்துல நான் செய்திருக்கிறேன் பாருங்க, இந்த பக்தி யோகத்தை ரொம்ப கர்மஸ்ரத்தையா நான் அனுஷ்டித்திருக்கிறேனே, அது அத்தனையும் என்னுடைய கணக்கிலே வரவு வைக்கப்படும். புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் செய்யப்படும். மேலே நீங்கள் அந்த பக்தி யோகத்தை தொடர்ச்சியா செய்து கொண்டு வர வேண்டும். அந்த ஜென்மத்தோட இறுதியிலே ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன சுவாமி திரும்பவும் ஒருவேளைன்னு சொல்றீரே, அப்ப அந்த ஜென்மத்திலும் கிடைக்கல என்னன்னா திரும்பவும் அடுத்த ஜென்மம், ஐயோ திரும்பவும் இன்னொன்னா, அப்ப போன ஜென்மம் வரைக்கும் நான் செய்திருக்கிற அந்த அனுஷ்டானம் அது திரும்பவும் வரவு வைக்கப்படும், உங்க கணக்கிலே வந்து சேரும். அப்ப எங்கேயோ ஒருத்தனுக்கு எப்போதோ ஒரு சமயத்திலே அந்த பலன் கிட்ட கூடும். இதைத்தானே கண்ணனும் கீதையிலேயே சொல்றாரு இல்லையோ, பிரயத்னம் பண்றவாங்கிறவா 1000த்துல ஒருத்தர் தேறினா பெரிய விஷயம். அப்படி ஒருத்தர் தேறினாலும் அப்படி தேறுகிறவர்களை ஒரு 1000 பேரா வச்சுக்கோங்க, அதுலயும் ஒருத்தனாவது என்ன அடைந்தானா இல்லையான்னு கேட்டால் சந்தேகம் தாங்கிறார் பெருமாள். யாரோ ஒருத்தன் அடையறான் அப்படின்னா யாரும் அப்படியெல்லாம் அடைஞ்சிடவே முடியாது, ரொம்ப கடினம்ங்கிறது தான் அங்கே பொருளாக சொல்லப்படுகிறது. அப்ப ரொம்ப கடினம்ங்கிறது தெரிகிறதா, விளம்பித்துத்தான் பலன் தரும், பலனே தராதுன்னு சொல்லலே, தரும், ஆனா ரொம்ப காலதாமதமாகுங்கிறார். ஆனா இது எப்படிப்பட்டதுன்னா கடுக பலன் தரும், உடனடியா பலன்கிறத கொடுத்துடும். அதனாலே இது எப்படி இருக்கிறதுன்னா சித்தமான உபாயம்னு கொண்டாடுகிறோம். இது சித்தமானதாக இருக்கிறது. மற்ற உபாயங்கள் எல்லாம் சாத்தியோபாயம்ங்கிறார், மற்றதெல்லாம் ஸ்வரூப விருத்தம். இதைத்தான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கர்மஜான பக்தி யோகங்களை அனுஷ்டிப்பது சரியா தவறா அப்படின்னு கேட்டுண்டீர்களானால், கர்மஜான பக்தி யோகங்களை அனுஷ்டிக்க முடியாது, ரொம்ப கடினம், அதைத்தான் துஷ்கரம்னு கீழே பார்த்து விட்டோம். அப்படியா, அது கஷ்டமா இருக்கிறதுனால விட்டுடலான்னு சொல்றீரான்னு கேட்டால், கஷ்டமா இருக்கிறதுனால விட்டுடுங்கோ, வெறும கஷ்டமா இருக்கிறதுனால மட்டும் விட்டுடாதீங்கோ, அதை பண்றது தப்புன்னு புரிஞ்சுண்டு விடுங்கோன்னா. இது ரொம்ப சாரமான பொருள். அதை விடுறதுங்கிறது என்னால முடியல அதனால விடட்டுமான்னு கேட்டால், முடிந்தாலும் செய்யாதேன்னா என்ன சுவாமி, முடிஞ்சாலும் செய்யாதேன்னா அப்ப அதெல்லாம் நமக்கு சொல்லப்படவில்லையான்னா நிச்சயமா நமக்கு சொல்லப்படவில்லை. அது வேறு ஏதோ சில அதிகாரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். நமக்கு என்னன்னு சொன்னால் அது ஸ்வரூப விருத்தமாக இருக்கிறது. இது அவன் சொத்தாக இருக்கும் போது, இந்த சொத்தை அடைவதற்கு பற்பல முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிற போது, இந்த ஆன்மாவினுடைய நன்மையின் பொருட்டு நான் முயற்சி செய்கிறேன்னு சொன்னால் அது எத்தனை பெரிய இழுக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. அத போல ஒரு இழிவான செயல்ங்கிறது ஒன்று உண்டா? ராஜாவினுடைய மனைவியாக இருப்பவள் அவள் பிச்சை எடுத்து ஜீவிக்கிறாள்னு சொன்னால் அரசனுக்கு அது எத்தனை பெரிய அவமானம், எத்தனை பெரிய இழுக்கு. அதைத்தான் இந்த இடத்துல நாம நினைவிலே கொள்ள வேண்டும். நாம இதெல்லாம் கர்மஜான பக்தி யோகங்களை எல்லாம் செய்வதுங்கிறதே கூடாது. செய்ய முடிந்தாலும் செய்யக்கூடாது. செய்ய முடியாதுங்கிறத ஒரு புறம் வைத்து விடுங்கள், செய்யக்கூடுமாகிலும் செய்யாதீர்கள், செய்ய வேண்டாம். அப்ப என்னதான் செய்யணும்னா சாத்தியோபாயங்கள் எல்லாம் அத்தனையும் விட்டு விடுங்கள். சித்தோபாயம்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் நமக்கு மேலானது. பகவான் தான் சித்தமான உபாயம், தயாரா இருக்கிற உபாயம். நாம தயார் செய்ய வேண்டும்படியான நிர்பந்தம் இல்லாத உபாயம். நாம தயார் பண்ணணுங்கிற நிர்பந்தம் இல்லை, தயாரா இருக்கு, ரெடிமேடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த உபாயங்கிறது பகவானாகிற உபாயம், அதுதான் சிறந்தது. அப்ப அவனையே எல்லாமுமாக கொண்டு அவனை கொண்டே அவனை அடைகை, அவ்வளவுதான் பிரபத்தி. இப்ப பிரபத்தினா என்ன, சரணாகதினா என்னன்னா, அப்போ கர்மஜான பக்தி யோகங்களை போல அது ஒரு சாதனம் போல் இருக்கு, அதுக்குன்னு தனியா ஏதோ பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு எல்லாம் தப்பா புரிஞ்சுடாதீங்கோ. சரணாகதினாலே பகவான் தான், நியாசம்னு சொன்னாலே பகவான் தான், பிரபத்தின்னா பகவான் தான். அப்ப அவனை கொண்டே அவனை அடைகை, அவனே வழியாகவும் இருக்கிறான், அவனே அடையத்தக்க பலனாகவும் இருக்கிறான். ஆறும் அவன்தான், பேரும் அவன்தான். இதுதான் விஷயம். அப்போ சாதனமாகவும் அவர் தான் இருக்கார், அடையக்கூடிய பலனாவும் அவர் தான் இருக்கார், சாத்தியமாகவும் அவர் தான் இருக்கார். உபாயம் உபேயம் இதெல்லாமே ஒரே பொருளைத்தான் தரும். நீங்க உபாயம் உபேயம், பிராபியம் பிராபகம், சாதனம் சாத்தியம், ஆறு பேரு, எப்படி வேணும்னாலும் சொல்லுங்க, அர்த்தம்ங்கிறது ஒன்றுதான். அவரையே கொண்டு அவரையே அடைவது, அதுதானே சரணாகத்தின்னு சொல்லுகிறோம். அப்ப இது ஸ்வரூபானுரூபமாக இருக்கிறது, ஸ்வரூபத்துக்கு தகுந்ததாக இருக்கிறது. அதனால இதைத்தான் நாம நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் இங்க தேறிய பொருள். இந்த சரணாகதிங்கிறது பகவானையே உபாயமாக அத்தியவசித்து உறுதியாக கொண்டு அவனை கொண்டு அவனை அடைகை,
அதத்தான் சரணாகதி கத்தியத்தினாலே எம்பெருமானார் நன்கு நிலைநாட்டுகிறாருங்கிறத தான் சொல்ல வந்திருக்கிற விஷயம். சரி, இந்த பிரபத்தின்னு சொல்லுகிறோமே, இது வேதாந்த சித்தாந்தமா, இது வேதாந்த சித்தமா, வேதாந்தத்தாலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயமான்னு கேட்டால் உபனிஷத்துக்களிலே ரொம்ப விசேஷமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. உபனிஷத்துக்கள் இந்த பிரபத்திய பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகான சில விஷயங்களை வெளியிடுகின்றன. அது என்னன்னு சொல்றேன். இப்போ தபஸ்ன்னு எடுத்துட்டா நிறைய இருக்கு. அந்த தபஸுக்களுக்குள்ளே மிகச் சிறந்தது எதுனால் தஸ்மாத்து ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகு அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். தபஸுக்களுக்குள்ளே சீரிய தபசு, சிறந்த தபசு அது பிரபத்தி தான் அப்படின்னு காண்பித்திருக்கிறார்கள். அப்போ இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இது வேதாந்த சித்தம்ங்கிறது தேறுகிறதா? சரி, வேதாந்த சித்தம்ங்கிறது மட்டுமன்று, தர்மஜர்களான தர்மம் அறிந்தவர்களுக்குள்ளே சிறந்தவர்களான ஆழ்வாராச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்தாலும் இதத்தான் அவர்கள் பரிகிரகித்திருக்கிறார்கள்ங்கிறதும் கை கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதும் நமக்கு தெரிய வருகிறது. அப்ப பிரபத்தி சரணாகதி எப்படி இருக்குன்னு பாருங்க. வேதாந்த சித்தமா இருக்கு, ஸ்வரூபத்துக்கு தகுந்ததாகவும் இருக்கிறது, ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம்னு சொல்லுவார்கள், ஆச்சாரியர்கள் உகந்த விஷயமாகவும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் மேல முக்கியமா ஒண்ணு இருக்கு, சரண்ய ஹிருதயானுசாரியாக இது விளங்குகிறது. என்ன அழகான வார்த்தை போட்ட பாருங்க. சரண்யனான பகவான், சரணமடைய தகுந்தவனான பெருமான், அந்த பெருமானுடைய ஹிருதயத்துக்கு திருவுள்ளத்துக்கு பாங்கான விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொண்டு எம்பெருமானார் என்ன தெரியுமா செய்தார்? இது தன்னை ஸ்வகீயர்கள் இழக்க ஒண்ணாதென்று பார்த்து இந்த விஷயத்தை, இந்த பெரிய விஷயத்தை நம்மை சேர்ந்தவர்கள் இழந்து விடக்கூடாது என்று பார்த்து அவர் என்ன செய்தார் தெரியுமோ? சரணாகதி கத்தியத்தை எம்பெருமான் திருமுன்பாக அனுசந்தித்து சரணாகதியினுடைய உயர்ந்த வண்ணம் எடுத்து இயம்பினார். இதுதான் விஷயம். இப்ப கத்தியத்ரயம் 3 நூல்களினுடைய ஒரு தொகுப்பு, அதைத்தான் கத்தியத்ரயம்னு சொல்லுகிறோம்னு பார்த்துட்டோம். முதல்ல சரணாகதி கத்தியம், பெரிய கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், அது ஒரு அளவுபட்ட கிரந்தம், சிறிய கத்தியம், அதற்கடுத்தது ஸ்ரீவைகுண்ட கத்தியம்னு இருக்கு. இதை இப்படி பாருங்களேன். சரணாகதி செய்ய வேண்டும், யாரிடத்துல செய்யறது அப்படின்னு சொன்னால் அத ஸ்ரீரங்கநாதனிடத்திலே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு என்ன கிட்டும்னா ஸ்ரீவைகுண்டமே கிட்டும். அவ்வளவுதான் விஷயம். சரணாகதி அதை திருவரங்கநாதனிடத்திலே அவரையே உபாயமாக கொண்டு நாம் அவரை அடைய முற்பட்டால் அவர் தன்னையே நமக்கு தருகிறார். எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படின்னு தன்னையே நமக்கு கொடுத்துடுறார். மேலான ஸ்ரீவைகுண்டத்தை நமக்கு தருகிறார். அங்கே நித்தியமான சாஸ்வதமான கைங்கரியம்ங்கிறது நமக்கு கிட்டும். ஏன்னா அந்த கைங்கரியத்துக்காகத்தானே இத்தனை இப்போ மேலான புருஷார்த்தம் பலன்கிறது அதுதானே. அப்ப இதுதான் விஷயம். சரணாகதியை செய்ய வேண்டும், திருவரங்கநாதனிடத்திலே செய்ய வேண்டும். அந்த திருவரங்கநாதன் அவர் மேலான வைகுந்தத்தை நமக்கு தருவார். திருவரங்கமாகிற வைகுந்தத்தையே தருவார். வைகுண்டம் தருவார்னு சொன்னா இங்கோ கண்காணாத பகுதிக்கு அழைத்து செல்லுவாரான்னு சொன்னார். நிச்சயம் அங்க போகத்தான் வேண்டும். ஏன்னா அந்தமில் பேரின்பம்ங்கிறது அங்கதான் உண்டு. நிரதிசய ஆனந்தம்ங்கிறாள், அது அங்கதான் உண்டு. நித்தியமான கைங்கரியம் அது அங்கத்தான் செய்ய முடியும். அங்கதான் நிச்சயமாக போக வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனா திருவரங்கத்திலே எம்பெருமானுடைய திவ்யமான உற்சவங்களை கண்டு களித்தவர்கள், சேவித்தவர்கள், அவர்களுடைய மனசு இன்னொரு இடத்துக்கு போகுமான்னு பாருங்க. அச்சோயை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடினார் இல்லையோ, அந்த கதை தான். அப்ப மேலான ஸ்ரீரங்கத்தையே நமக்கு தரும் அப்படின்னு கொள்ளுங்கோள். அப்ப சரணாகதி கத்தியம்ங்கிறது பிரபத்தியினுடைய விசேஷமான அர்த்தங்களை நமக்கு சொல்ல வந்த கிரந்தம். இப்ப கீழே பார்த்துட்டோம். கர்மஞான பக்தி யோகங்கள் அது செய்வது கடினம், செய்ய முடிந்தாலும் செய்வது தகாது. இது ஒரு விஷயம் மனசுல நன்னா வச்சுக்கோங்க. இப்ப என்னதான் பண்ணணும்? சரணாகதி. இப்ப சரணாகதிங்கிறது ஒரு தனிப்பட்ட உபாயமான அதுவும் அன்று. சரணாகதிங்கிறது என்ன? சரணாகதினா என்ன செய்யணும்னு ஒருத்தர் கேட்டார். அடி இடத்துல வந்து கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி. சுவாமி, சரணாகத்தினா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. சரணாகத்தினா என்ன செய்யணும்னா ஒண்ணுமே செய்யக்கூடாது, அதுதான் சரணாகதி. என்ன சுவாமி இது, என்ன பண்ணணும்னு வந்து கேட்டா ஒன்னும் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு செயலான்னு. நிச்சயமா அது ஒரு செயல் தான். அதை ஒன்னும் பண்ணாத இருங்கோ, அதுதான் சரணாகதி. ஒன்னும் பண்ணாத ஒருத்தர் முயற்சி செய்யாமல் ஒரு விஷயத்தை எப்படி அடைய முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி. முயற்சி ஒருத்தர் செய்தால் தானே நம்ம ஒரு பொருளை அடையவே முடியும்.
அப்படி இல்லைன்னா எப்படி அப்படின்னா, நியாயமான கேள்விதான். இப்ப முயற்சி செய்யலேன்னு யார் சொன்னா? முயற்சி ஒருத்தர் பண்ணணும். அந்த முயற்சியை பகவான் பண்றாருன்னு புரிஞ்சுக்கோங்கோ. அவ்வளவுதான் சரணாகதி. அவர் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார். பத்தி உழவனான பெருமான் அவர் தொடர்ச்சியா முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். முயற்சி செய்யலேன்னு சொன்னால் நமக்கெல்லாம் இந்த சரீரத்தை கொடுத்திருப்பாரா? நமக்கெல்லாம் சாஸ்திரங்களை கொடுத்திருப்பாரா? தான் அவதாரங்களை செய்திருப்பாரா? ஆழ்வாராச்சாரியர்களை பிறப்பித்திருப்பாரா? அவதரிப்பித்திருப்பாரா? இப்ப இத்தனையும் செய்திருக்கிறாரோ இல்லையோ? அவர் முயற்சி பண்ணிட்டே தானே இருக்கார். அதை நம்ம நன்னா புரிந்து கொண்டு அந்த முயற்சிக்கு, அவன் செய்யும் முயற்சிக்கு தடையாய் இல்லாமல் இருப்பது, அதுதான் சரணாகதி. ரொம்ப சுலபமான அர்த்தம், சீரிய பொருள். சுலபமா சொல்லிடலாம், ஆனா அர்த்தம்ங்கிறது ரொம்ப சீரியது. சரணாகதினா என்னன்னா, அவர் முயற்சி பண்றார் சுவாமி, அவரோட முயற்சிக்கு நான் தடையா இருக்கக்கூடாது, அதுதான் சரணாகதி. இல்ல நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன், நானும் பாத்துக்கிறேன்னு நம்ம போனோம்னு சொன்னால் அது நமக்கு நட்டம் உண்டாகும். என் முயற்சியினாலே அவனை அடைவதுங்கிறது முடியாது. உங்களுக்கு சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப நித்தியப்படி திருவாராதனம் பண்றோம். நம்ம வீட்டிலே பெருமானுக்கென்று என்ன சமைத்திருக்கிறோமோ, தளிகை பண்ணி வைத்திருக்கிறோமோ, அதெல்லாம் கொண்டு வந்து எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்கிறோம், கண்டருள பண்ணுகிறோம். அதை பண்ணும்போது பாருங்க, அவரால் அவ்வளவுதான் சாப்பிட முடியும்னு அர்த்தமா? அவர் உலகமுண்ட பெருவாயர். நீங்க எத்தனை கொடுத்தாலும் அவர் இன்னமும் கொண்டான்னு கேட்கிற அளவுக்கு சக்தி படைத்தவர். நாம் என்ன பண்றோம்? ஏதோ எங்க சக்திக்கு சேர இதை பண்ணிருக்கோம். இப்ப நான் அதை சமர்ப்பிச்சுட்டு பெருமானுக்கு நல்லா வயிறார சாப்பாடு போட்டுட்டேன்னு என்னால சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. அவர் கண்டருளி ஏதோ குழந்தை தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கான், இதை கொண்டு நாம திருப்தி அடைந்தோம்னு முக குறிப்பாலே அவனுக்கு உணர்த்துவோம். ஒரு சின்ன புன்னகையை அவனுக்கு பரிசாக தருவோம் அப்படின்னு அவர் நமக்காக, நீ கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா அப்படின்னு சொல்றா போல ஒரு சிரிப்பை சிரிக்கிறார். எனக்கு தொப்பை ரொம்பி போச்சு, வயிறு ரொம்பி போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறா போல ஒரு சின்ன சிரிப்பை அவர் சிரிக்கிறார்னு சொன்னால், நான் வெளியில வந்துட்டு நான் கொடுத்தேன், அவருக்கு அவ்வளவு சாப்பாடு போட்டேன் தெரியுமா, சாப்பிட்டுட்டா அத்தனை குஷி ஆயிட்டார் பெருமாள், என்னமா சிரிச்சார், இந்த மாதிரி ஒருத்தராலையும் போட முடியாதுன்னு சொல்லிக்க முடியுமா? அப்ப பெருமாள் என்ன சொல்லுவார்? நாளைக்கு வாடா, உன்னை பாத்துக்கிறேன், நாளைக்கு கொண்டு வந்து வை, அப்ப கேட்கறேன் பாரு, இன்னமும் கொண்டான்னு அப்ப கேட்கறேன் பாருன்னு சொல்லிட்டாருன்னா, இதை எதுக்காக விண்ணப்பித்தேன்னா, இப்ப அவரை நாம திருப்திப்படுத்துறதுங்கிறது நம்மளால முடியுமா? அவரா திருப்தி அடைஞ்சாதான் உண்டு. அப்ப நான் ஒன்றை செய்து அதனாலே எம்பெருமானுக்கு ஒரு திருப்தியை உண்டு பண்ணி அதனால் அவர் அருளை நான் பெறுகிறேன்னு சொன்னால், அதனால மட்டும்தான் பெத்தேன்னு சொன்னால், இது எத்தனை பெரிய இருமாப்பு, இது எத்தனை பெரிய அறியாமை. அந்த அறியாமை, அந்த இருமாப்பெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்ப சரணாகதிங்கிறது, அவர் பல முயற்சிகளை செய்கிறார், நம்மை அடைவதற்காகத்தான் கடும் தவம் இயற்றுவானை போலே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான் பெருமான். அதுதானே திருப்பாணாழ்வாரும் பாடினாரோ இல்லையோ? மாதவம் செய்தனன் அப்படிங்கிறா போலே, கோர மாதவம் செய்தனன் கொல் அரியேங்கிற, என்ன தவம் பண்ணிட்டு இருக்கானோ என்ன அடையறதுக்காக எனக்கே தெரியலையே, ரொம்ப கோரமான தபஸ் பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்கே அப்படின்னாரு இல்லையோ? அந்த மாதிரி பகவான் கிடக்கிறான். அப்ப இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது நமக்கு நன்னா புரிஞ்சு போச்சு. இப்ப திரும்பவும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இது வேதாந்த சித்தம், ஸ்வரூப பிராப்தம், ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம், சரண்ய ஹிருதயானுசாரியாக இருக்கிற விஷயம், எம்பெருமானுக்கு அபிமதமான விஷயமாக இருக்கிற விஷயம். இது தன்னை ஸ்வகீயர்கள் இழக்க உண்ணாதென்று பார்த்து, தன்னை சேர்ந்தவர்கள் இந்த திவ்ய சாஸ்திரத்தை, இந்த விஷயங்களை இழந்துவிடக் கூடாது என்று பார்த்து, தாமும் பெரிய பெருமாளுமே அறிந்ததாக அனுசந்தித்து விட அமைந்திருக்கவும் தம்முடைய பரம கிருபையாலே பிரபந்த ரூபேண வெளியிடுகிறார். இந்த சரணாகதி கத்தியம்ங்கிறது எம்பெருமானுக்கும் உடையவருக்கும் இடையிலே நிகழ்ந்த உரையாடல்ங்கிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள். இது ஒரு சம்வாதம். வேதாந்த தேசிகன் ஸ்பஷ்டமா காட்டுறார், இது சம்வாதம் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு உரையாடல், எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல்னு கொண்டாடுகிறார் எம்பாருங்கிற ஆச்சாரியர். உடையவர் இந்த கத்தியத்திலே தாம் இங்கனம் பெருமாளோடு பேசியதாகவும், அதற்கு பகவான் மறுமொழி, அதாவது உத்தரம் இங்கனம் அருளி செய்ததாகவும், விடை இருத்ததாகவும் விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். நனகளுங்கும் பெரிய திருவோலக்கமாக அடியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டி. ராமானுஜர் சொல்றார், இப்படி நான் பெருமாள் இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வச்சேன், அதற்கு இப்படி பெருமாள் பிரத்யுத்தரம் சாதித்தார், விடை இருத்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். எல்லாம் நல்லா கேட்டு இருக்கா. எம்பாறு எழுந்தார், ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கோ, சுவாமி நீர் என்னமோ பகவான் இடத்துல சில விஷயங்களை கேட்டதாகவும், அதற்கு பகவான் இப்படி இப்படி பதில் சொல்லியதாகவும் சொல்லிக் கொண்டு போகிறீரே, அது எப்படி சாத்தியம்? நீர் கேட்டீர், அவர் சொன்னாருங்கிறத நாங்க எப்படி நம்புவதுன்னு கேட்டார்.
இந்த கேள்வி நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லையோ? அது மனசுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாத்தான் இருக்கும். ஆனா அத இப்படி தைரியமாக பட்டவர்த்தனமாக ஒருத்தர் கேட்டிருக்கிறார். அதுவும் எம்பார் கேட்டிருக்கார். ராமானுஜ பதச்சாயான எம்பார் அவர் கேட்டிருக்காரே, அது எப்படி சுவாமி அப்படி கேட்டுட்டார்? உடனே உடையவருக்கு கோபம் வந்ததான்னா கோபம் வரலை. அவர் எம்பாருன்னு தான் புரிஞ்சுட்டு இருந்தார். இந்த பின்னாடி வர கூட்டம் யாரையோ சொல்லல, நம்மளதான் சொல்றார். பின்னாடி வர கூட்டம் பல கேள்விகளை கேட்கும். நல்ல வேளை அந்த கேள்விகளிலே முக்கியமான ஒரு கேள்வியை இப்ப எம்பார் கேட்டுட்டார். நீர் பேசினீர், அவர் பதில் சொன்னாருங்கிறத நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்டார் இல்லையோ? அப்ப சிரித்து கொண்டே புன்னகைத்து கொண்டே உடையவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அவன் திருவுள்ளத்தில் நின்று சொன்னால் அல்லது இந்த வார்த்தைகள் என்னுடைய வாக்கிலிருந்து புறப்படுமோன்னு கேட்டார். அவர் உள்ளே இருந்து பேசின வார்த்தைங்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டாலே உங்களுக்கு தெரியலையா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். முதல்ல பெரிய பிராட்டியாரை சரணம் புகுகிறார். தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் பகவான் இடத்துல போக வேண்டும். அப்ப தாயாரை சரணம் புகுகிறார். தாயாரை பார்த்து அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதேங்கிற தாயார். எல்லாம் நன்னா நடக்கும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ மேலே செல், பெருமானிடத்திலே செல் அப்படின்னு அனுமதி பிரதானம் பண்ணுகிறாள், அனுமதி தருகிறாள். அப்ப நன்னா பாருங்க, அந்த அஸ்துதேஹே தயைவ சர்வம் சம்பத்யதேஹே அதை நாம உச்சரிக்கும் போதே அது எம்பெருமானாருடைய திருவாக்கிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாகவே நமக்கு புலப்படாது. அது அஸ்துதேன்னு சொல்லும் போது பெரிய பிராட்டியாருடைய திருமுக மண்டலம் தான் நம்முடைய நெஞ்சகத்திலே நிழல் ஆடும். அது தாயாரே தன்னுடைய சோதிவாய் திறந்து பேசுமா போலே தானே நமக்கு அப்படித்தானே ஒரு ஸ்புரிக்கிறது, உள்ளுக்குள்ளே இருந்து அப்படித்தானே ஒரு உணர்வு நமக்கு எழுகிறது. அப்ப தாயாரே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா. அதை போலத்தான் மேல பகவான் பல விஷயங்களை சொல்லுகிறார். ராமோத்விருணாபிபாஷதே சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத்து விரதம் மம, இதெல்லாம் மேல பேசுறாரு இல்லையோ? அதனாலதான் எம்பெருமானார் சொன்னார், இந்த அர்த்தங்களை நம்முடைய உள்ளிருந்து பகவானே பேசி இருக்கிறான்ங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த சரணாகதி கத்தியம்ங்கிறது அது சம்வாத ரூபமாக அமைந்திருக்கிறது. ஒரு உரையாடல் எம்பெருமானாருக்கும் திருவரங்கநாதனுக்கும் இடையிலே நடந்திருக்கிற உரையாடல். அதை நினைவிலே கொள்ளுங்கள். அதுல இந்த முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம் இது இருக்கிறதே, இது மந்திர ரத்னமான துவயத்துக்கு வியாக்கியானம்னு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். துவய மந்திரம், அதுதான் மந்திர ரத்னம்னு சொல்லுகிறோம். புராண ரத்னம் அது ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு பெயர். ஸ்தோத்திர ரத்னம் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு பெயர். மந்திர ரத்னம் துவய மகா மந்திரத்துக்கு பெயர். அதத்தான் துவய மகா மந்திரத்தை தான் மந்திர ரத்னம் மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ இது இந்த கத்தியத்திரயத்தை முக்கியமா கத்தியத்திரயம்ங்கிறதே இப்ப சரணாகதி கத்தியம்னு வச்சுக்கோங்க. அந்த சரணாகதி கத்தியத்தை நீங்க அனுசந்தித்தாலே இது துவயத்தினுடைய விவரணம்ங்கிறது நன்னா தெரிஞ்சுடும். ஆனா துவயத்தினுடைய விவரணம்னு சொல்லிட்டு இதுல இந்த சம்வாதம் எப்படி வந்தது? கீழே ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, உரையாடலா நிகழ்ந்திருக்கிறது. உடையவர் தாயார் இடத்துல ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். தாயார் உடனே அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மேலே நித்திய கிங்கரோ பவா ஏவம் பூதோசி அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னு எல்லாம் பெருமான் பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் காணப்படுகிறதே. திவ்ய தம்பதிகள் இடையிடையிலே இப்படி பேசுகிறார்களே, இது துவயத்தினுடைய விவரணமாக எங்கனம் அமையும்? துவயத்தினுடைய விவரணம்னு சொன்னா அந்த துவயத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது ஒரு வியாக்கியான ரூபமா அப்படியே தானே போகணும். இது இடையிடையில அவர்களே பேசுறா போல இருக்கேன்னு கேட்டால் இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னா, பாம்பின் கால் பாம்பரியும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத போலத்தான் அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவுள்ளத்திலே என்ன நிழலாடுகிறதுங்கிறதை உடையவரை போல ஒருத்தர் புரிந்து கொள்பவர் இந்த உலகத்திலே உண்டா? அவரை போல ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு கைங்கரியம் பண்ணினவர், பார்த்து பார்த்து ராமனுக்கு என்ன தேவைங்கிறத செய்தவர் என்றோ. அவர் தானே ரொம்ப ஆச்சரியமா எல்லா கைங்கரியங்களும் பண்ணியிருக்கார். என்ன தேவைங்கிறத முகக்குறிப்பு அறிந்து செய்திருக்கிறார். வாய் திறந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. திருமுக குறிப்பை அறிந்து உணர்ந்து அதன்படி செயலாற்றுகிறவர். அதனால இந்த இடத்துல என்னன்னா, அந்த திவ்ய தம்பதிகளுடைய திருவுள்ளத்திலே என்ன ஓடுகிறதுங்கிறதை நன்கு புரிந்து கொண்டு அவர் இந்த அர்த்தங்களை எல்லாம் அருளை செய்திருக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொன்னு சொல்றா, அந்த திவ்ய தம்பதிகள் அதாவது பெருமானும் பிராட்டியுமாகிற அந்த இணை, அந்த ஜோடின்னு வச்சுக்கோங்க.
அவர்கள் சுருக்கமாக எந்தெந்த விஷயங்களை வெளியிட்டார்களோ, எந்தெந்த பதில்களை சொன்னார்களோ, அதனா பறக்க பேசி இருக்கிறார் உடையவர் அப்படின்னு சில பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது என்னன்னா நினைவுல வச்சுக்கோங்க, அவளை சேவிக்கிறார், திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறார். அவர்கள் திருவுள்ளத்துல என்ன ஓடுறதுங்கிறத அவர்களுடைய திருமுக குறிப்பாலே உணர்ந்து இவர் பேசினார். இது ஒன்று. இரண்டாவது, இல்ல அவர்கள் பேசவே செய்தார்கள், அவ சுருக்கமா பேசின விஷயங்களை இவர் நன்னா அத நமக்கு விரிவாக சொல்லுகிறார் அப்படிங்கிறது ஒன்று. இப்ப இன்னொரு பாயிண்ட் இருக்கு, என்னன்னா இது சாட்சாத்து சம்வாதம் இல்ல, அவர்களும் பேசினார்கள், இவரும் பேசினார். ஒரு உரையாடல் தான் அவர்களுக்கும் இவருக்கும் இடையிலே நிகழ்ந்தது அப்படின்னு வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா நமக்கு காட்டி தருகிறார். அவருடைய கத்திய பாஷ்யத்தாலே தேறுகிற விஷயம் இது ஒரு சம்வாதம் தான். சரணாகதி சாஸ்திரம், இந்த சரணாகதி கத்தியம் ஒரு சம்வாதமாக உரையாடலாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்ப இந்த சரணாகதி கத்தியத்துக்கு மாத்திரம் ஸ்ருத பிரகாஷிகா பட்டர் ஸ்ருத பிரகாஷிகைங்கிற பெயரிலே ஒரு வியாக்கியானம் அவர்களுடைய செய்திருக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வேதாந்த தேசிகனும் கத்தியத்திரயத்துக்கு வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். இப்படி இந்த கத்தியத்திரயம்னு சொல்லப்பட்டு வந்தாலும், அதாவது இந்த மூன்றையும் சேர்த்தே சொல்லிக் கொண்டு வந்தாலும், இந்த மூன்றுமே பிரத்யேக பிரபந்தம்ங்கிறது தான் நம்முடைய பூர்வர்களுடைய அபிப்பிராயம். அதாவது இது ஓரொரு கத்தியமும் தனித்தனியான நூல். இந்த மூணுத்தையும் சேர்த்து கத்தியத்திரயம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் 9 நூல்கள்ங்கிறார். இப்ப இந்த மூணுத்தையும் ஒன்னா வச்சுட்டோம் உடையவருடைய நூல்களிலே, இந்த மூன்றையும் ஒன்னா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப மொத்தமே 7 நூல்கள் தானே தேரும். ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம் 5 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா வச்சுக்கோங்க 6, நித்திய கிரந்தம் 1 7. ஆனா அப்படி வைக்கலையே, 9 கிரந்தங்களை அருளி செய்தார்னு சொல்றோம் இல்லையோ. குரு பரம்பரா சாரத்திலே வேதாந்தாச்சாரியர் காட்டி அருளுகிறார். 9 நூல்களை கிரந்தங்களை உடையவர் நம் பொருட்டு அருளி இருக்கிறார்னு சொல்றார். அப்படி பார்த்தோமாகில் 9 நூல்கள்னு நீங்கள் கணக்கிட வேண்டுமாகில் இந்த மூன்றையும் தனித்தனியா பிரிச்சாத்தான் அது சாத்தியம் இல்லையா? அப்ப இந்த மூன்றும் தனித்தனி நூல்கள், பிரத்யேக பிரபந்தம், ஒன்னொன்னும் தனித்தனியான நூல், ஆனா சேர்த்து கத்தியத்ரயம் என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு இத்தனை தூரத்துக்கு நாம இப்போ இந்த கிரந்தத்தினுடைய தாத்பரியங்களை பார்த்துட்டு வந்தாச்சு. அப்ப என்ன செய்ய போகிறார் உடையவர்? கைங்கரியத்தை பிரார்த்தனையா வைக்க போறார். அதுதான் முக்கியம். இப்ப நம் பொருட்டு பிரார்த்தனை பண்ணார்னு சொன்னீரே சுவாமினால், இது நமக்காகத்தான் செய்திருக்கார். அவர் என்ன புதுசா ஒரு கைங்கரிய பிரார்த்தனையை வைப்பது? உடையவர் அவதாரமே கைங்கரியத்தை பண்றதுக்காகத்தானே. விபவத்திலே லக்ஷ்மணனாகவும் பலபத்திரனாகவும் தோன்றி ராமனுக்கும் கண்ணனுக்கும் தொண்டுகள் செய்திருக்கிறார் ஆதிசேஷன். அர்ச்சையில தொண்டுகள் செய்யணும்னு அனந்தனுக்கு ஆசை. எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம், அந்த அர்ச்சாவதாரத்திலும் தொண்டுகள் செய்ய வேண்டும்னு ஆசை கொண்டார். அதனாலத்தான் உடையவராக திருவவதாரம் செய்தார். மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மட்டும் உவந்திடு நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. உடையவர் திருவவதாரம் பண்ணினார். திவ்ய தேசங்கள் எல்லாம் குதூகலத்தை அடைந்தன, ஒரு களியாட்டம் ஆடினன்னு சொல்லலாம். திவ்ய தேசங்கள் எல்லாம் துள்ளி குதித்தன, ஒரு களியாட்டம் ஆடின. ஏன் அப்படின்னா உடையவர் திருவவதரித்து விட்டார். அவர் அத்தனை திவ்ய தேசங்களுக்கும் எழுந்தருள போகிறார். பலவிதமான கைங்கரியங்களை செய்ய போகிறார். ஸ்ரீரங்கம், கரிசைல மஞ்சனகிரிம், தார்க்ஷியாத்ரி சிம்ஹாச்சலவ், ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீநாராயணம் நைமிஷம், ஸ்ரீமத்வாரவதி பிரயாக மதுராயோத்தியா கயா புஷ்கரம், ஷாலகிராமகிரிம் நிஷேபியரமதே ராமானுஜோயம் முனிஹி அப்படின்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்திருக்கார்? இத்தனை திருத்தலங்களுக்கும் எழுந்தருளி ரொம்ப விசேஷமான கைங்கரியங்களை பண்ணியிருக்கார். அதனாலதான் மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் உவந்திடு நாள்னு மணவாள மாமனிகள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறார் உடையவருடைய திருவவதார தினத்தை. அப்ப பல கைங்கரியங்களை அவர் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கும் பல திவ்ய தேசங்களிலே உடையவரிட்ட ஆணை, அதன்படித்தானே கைங்கரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அப்படி இருக்கும்போது இவர் தனிப்பட பிரார்த்தனை செய்யணுமான்னா, அதுக்குதான் சொன்னேன், நம் பொருட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அவருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காரா? இப்ப நான் பிரார்த்தனை பண்றேன், நீ பின்னானார் பின்னே வருகிறவர்கள் பல பேர் இருப்பாரோ இல்லையோ, எனக்கு பின்னாடி வரப்போறவா, அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து கைங்கரியத்தை கொடுத்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கும் நீ தந்திட வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் இங்கே முக்கியமான நோக்கம். அதைத்தான் செய்திருக்கிறார். மொத்தம் இந்த கத்தியத்திலே, அதாவது இந்த பெரிய கத்தியத்திலே சூர்ணைகள் 24 சூர்ணிகைகள், சூர்ணைகள்னு சொல்லுகிறோமே, 24 உண்டு. இப்ப சுருக்கமா அதனுடைய சாரத்தை என்னன்னு பார்த்துடலாம்.
கீர்த்தி மூர்த்தி மகா வித்வான் காஞ்சி பிரதிமாதி பயங்கரம் சுவாமி சரணாகதி கத்தியத்தோட தாத்பரிய சாரம்னுட்டு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்டார். அந்த நாள்லயே பாருங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதுக்கு இருக்கிற மகிமையை நல்லா தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவா இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இதுல ஆழங்காற்பட்டு ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து இந்த விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்களோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் இருந்திருக்க வேண்டும். அவர் பார்த்தார், கிரந்தத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் அவரும் பண்ணியிருக்கார். வியாக்கியானம் பண்ணாலும் கடைசியில தாத்பரிய சாரத்தை கொடுத்தார். நான் யோசிச்சு பார்த்தேன், இதே முதல்ல கொடுக்கல அப்படின்னு அடியேன் சிந்தித்தேன். முதல்ல கொடுத்துருந்தா பின்னாடி இப்ப படிக்கவே மாட்டா. அதனால பின்னாடி அதை கொடுத்துட்டு முதல்ல விபுலமான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். பின்னாடி ரொம்ப அழகா தாத்பரிய சாரம்னு கொடுத்திருக்கார். அதுல முதல்ல பாருங்கோ, பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஈஸ்வரிய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று பெரிய பிராட்டியாரை சரணம் புகுகிறார். பெரிய பிராட்டியார் இடத்திலே முதலிலே பிரார்த்தனையை வைக்கிறார். என்னத்துக்காக பிரார்த்தனை அப்படின்னா, 5வது சூர்ணைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப முதல் சூர்ணை அடியேன் அனுசந்தித்து காட்டினேன். 5வதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன 5வது சூர்ணை அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான சூர்ணை. அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேல பகவத் சரணாகதியை அவர் செய்ய போகிறார். அந்த பகவத் சரணாகதி அது நன்னா நடக்கணுங்கிறதுக்காக பெரிய பிராட்டியார் பக்கலிலே புருஷகார பிரபத்தி செய்யப்படுகிறது. புருஷகாரமாக நீ இருந்து அடியனுடைய பிரார்த்தனையை பகவான் தலை கட்டுவதற்கு நிறைவேற்றி தருவதற்கு நீரே உற்ற துணையாக இருந்து காரியமாற்ற வேண்டியது என்று அவளிடத்திலே பிரார்த்தனையை செய்கிறார். புருஷகாரமாக இருந்து சிபாரிசு செய்து என்னுடைய பிரார்த்தனையை பகவான் நிறைவேற்றுவதற்கு உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றார். இப்ப 2வது சூர்ணை பாருங்கோ, அந்த பெரிய பிராட்டியார் இடத்திலே அவர் என்ன வேண்டுகிறார் அப்படிங்கிறது தெரியணுமோ இல்லையோ. எதற்காக இந்த புருஷகார பிரபத்தியை அவர் செய்கிறார், அதை ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். எதற்காக இது செய்யப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதாவது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே எனக்கு உண்மையான சரணாகதி நிஷ்டைங்கிறது விளைய வேண்டும். நான் உண்மையான சரணாகதனாக இருக்க வேண்டும். அவர் சரணாகத வத்சலர், சரணாகதர்களிடத்திலே வாத்சல்யம் உடையவர். ஆனா உண்மையா அது நெஞ்சிலே அது உரைத்திருக்க வேண்டும் இல்லையோ. அந்த சரணாகதி நிஷ்டை அது விளைவதற்காக உன்னை தஞ்சமாக பற்றுகின்றேன், உன்னையே சரணமாக பற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சரணாகத்தினாலே அவர் விரும்புகிற பலன் என்னன்னா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்கை. அதை தவிர வேற எதையும் இப்ப நான் கேட்கறதா இல்லை அப்படிங்கிறத அவர் பின்னே பேச போகிறார். இன்னொன்னு முக்கியமா, ஏதோ 1-2 கைங்கரியம் கிடைச்சு கொடுத்தோம்னா அதை கொண்டு திருப்தி அடைந்து விடுவேன் என்று எண்ணிவிட வேண்டாம். குழந்தை அழறதுன்னா ஒரு சாக்லேட் வாங்கி வச்சிருந்தா, பெரிய சாக்லேட்டா வாங்கி வச்சிருந்தா, குழந்தை சாக்லேட்டுன்னு அழுதது. ஏதோ அதை விண்டு கொடுத்தா அந்த குழந்தை பாருங்க 2 கையை அசைச்சுட்டு அப்படியே துள்ளி குதிக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், கொடுத்தா மொத்தமா கொடுங்கிறது. மொத்தமா கொடுத்தா உடம்புக்கு என்ன ஆகுது இப்போ அப்படின்னு அம்மா அதட்டுவள். மொத்தமா கொடுன்னு அது ரொம்ப பிடிவாதமா அழுது அடம் பிடித்து காரியத்தை சாதித்துக் கொள்கிறதோ இல்லையோ. இப்ப அது உடம்புக்கு நிஜமாவே கெடுதல், கொடுக்க கூடாதுதான் தாயார் சொல்றது. அதாவது பெற்ற தாயார், ஒரு குழந்தை சாக்லேட் வேணும்னு அழுதால் பெற்ற தாயார் அதை முழுவதுமாக தரமாட்டேன், உடம்புக்கு கெடுதல்னு சொல்றான்னா அது கெடுதின்னு சொன்னா அது நிஜம்தான், யாரும் மறுப்பார் இல்லை. இங்க உடையவர் என்ன தெரியுமா சொல்றார், ஏதோ நான் கைங்கரியத்தை கேட்டேங்கிறதுக்காக ஏதோ சின்னதும் பெருசுமா 1-2 கைங்கரியத்தை கொடுத்துட்டா அத்தை பண்ணிட்டு இவர் கிளம்பி போடுவார் அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம் நீள் கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கோணையாம் திருமார்க்கு அரவு என்கிறபடியே சகல பிரகாரங்களுமான கைங்கரியங்களையும் செய்யப்பெற வேணும் என்கிற ருச்சி அனுவர்த்தித்து செல்லுமாகில் அதுவே பெறாப்பேருன்னு எல்லா கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். லக்ஷ்மணனை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவா. அவர் காட்டுல இருக்கிறச்சே சௌக்கியமா சந்தோஷமா இருந்தாராம். நாட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் சௌக்கியமா இல்லைன்னா, ஏன்னு சொன்னா இங்கே நாட்டிலே கைங்கரியத்துக்கு பல பேர் இருக்கிறார்கள். ஆனா அந்த பல பேர்களுக்கு பிரதிநிதியாக அத்தனை பேருக்கும் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தான் பெருமான்னு பாட்டு இருக்கும் இல்லையோ. அத்தனை சுற்றமும்
சேர்ந்து திரண்டு கொண்டதோர் வடிவம் என நிற்பவன் இலக்குவன். அத்தனை சுற்றத்தையும் சேர்த்து ஒன்னா பிடிச்சு ஒரு உருவமாக்கினா அதுதான் லக்ஷ்மணன்னுட்டா. ஏன்னா அவர் ஒருத்தர் போனாலே அத்தனை பேருக்கும் அத்தனை பேர்களும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை அவர் ஒற்றை ஆளாக செய்து விடுவார் அப்படின்னு எல்லோரும் தேறி இருந்தார்கள், ஆறி இருந்தார்கள். ஆனா கவனமா கேளுங்க, காட்டுக்கு போறார் ராமன், கூட லக்ஷ்மணன் மட்டும்தான் போனார். மீதி பேருக்கெல்லாம் போக முடியலன்னு ரொம்ப வருத்தம் தான், அழவே செய்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம். ஆனா லக்ஷ்மணன் போறான்னு உடனே சந்தோஷப்பட்டாலாம். நாம யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இலக்குவன் இருக்காரே, நாம பண்ற அத்தனை கைங்கரியங்களையும் தனியாளாக ஒற்றையாளாக செய்கிற சாமர்த்தியம் படைத்தவர். சௌமித்ரேகே மித்ரநந்தனஹான்னர் வால்மீகி. மித்திரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர். என்ன ஆனந்தத்தை கொடுக்கிறவர்? ஒரு சுற்றமாக தானே புறப்பட்டவர். ஒரு சுற்றம்னு சொன்னால் ஒரு கூட்டம், சுற்றம் எல்லாம் பின்தொடர தானே போய் அத்தனை பேர் பண்ற கைங்கரியங்களையும் செய்தவர் அப்படிங்கிற ஏத்தம் இருக்கிறவர். ஆதிசேஷன் ஒன்றிரண்டு கைங்கரியங்களை வாங்கி கொண்டு போரும்னு இருந்துருவரா? இப்ப காட்டுல இருந்தா எல்லா கைங்கரியங்களும் அவருக்கு சித்தித்தது. நாட்டுக்கு வந்துட்டா அதை பங்கு போட்டு செய்யறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கா. அதனால அவருக்கு பிடிக்கவே இல்லையா. அங்க நான் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லா கைங்கரியங்களையும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்த அப்புறம் எனக்கு ஏதோ சொல்பமா தான் கிடைக்கிறது. பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனாலே எனக்கு வயிறே ரொம்பலைங்கிறார். சாப்பாடே கைங்கரியம் தானே. கைங்கரியம் பண்ணாதான் வயிறு நிரம்பியவர்களாக தங்களை கருதுவார்கள். உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை, உணபாகம் நன்னானாள் அன்றனக்கவை பட்டினி நாளேன்னு பாடினார் பெரியாழ்வார். திருமலை அனந்தாழ்வான் சொல்றாரு இல்லையோ, ஒரு சின்ன பிள்ளையினுடைய வடிவம் கொண்டு திருவேங்கடமுடையான் வந்தான். கைங்கரியம் கொடு கொடுன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? உன்னை பார்த்தா ரொம்ப சுகுமாரனா இருக்கே, மென்மையானவனா இருக்கே, முன்ன பின்ன வேலை செஞ்சே பழக்கம் இல்லாதவங்கிறது பார்த்தாலே தெரியுது. நீ வேலை செஞ்சா இழைச்சு போயிடுவேன், நான் கைங்கரியம் பண்ணலேன்னா இழைச்சு போயிடுவேன். இன்னும் அழகா சொன்னார் பாருங்க. கைங்கரியம் ரொம்ப பண்றது கடினம், சரீரத்தால பண்ற கைங்கரியம் ரொம்பவே கடினம். அதை நீ செய்தாய்ன்னு சொன்னால் நீ இழைத்து போவாய். நான் அதுலயே ஊறியவன், கைங்கரியம் பண்ணி பண்ணி அதுலேயே ஊறி திளைத்திருக்கும் அவன். கைங்கரியம் பண்ணலைன்னா நான் இழைச்சு போயிடுவேன். அப்ப லக்ஷ்மணனுடைய நிலைப்பாடு அதுதான், உடையவருடைய பிரார்த்தனை இங்க அதுதான். ஏதோ ஒன்னு ரெண்டு கைங்கரியங்களை கொடுத்துட்டு அனுப்பிடலாம்னு நினைக்காதீங்கோ. சகல பிரகாரங்களுமான கைங்கரியங்களையும் செய்ய பெற வேணுங்கிற ருச்சி அனுவர்த்தித்து செல்லுமாகில் அந்த ருச்சி குறையவே கூடாது. மேல மேல வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பெரும் பேரு பெறாப்பேரு என்று காட்டினார். இடையராத ஆச்சரியமான பகவத் அனுபவம் விளைந்து அதனால் கைங்கரிய ருச்சி உண்டாகும். தாயார் இடத்துல சொல்லிட்டார். எதுக்காக இந்த பிரார்த்தனைங்கிறத தாயாரிடத்திலே சொல்லிவிட்டார். அங்கனமே ஆயிடுக அப்படின்னு பெரிய பிராட்டியார் அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு அவளும் சொல்லிவிட்டாள். அதுக்கு மேல பாருங்க, பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபம், திவ்யமங்கள விக்கிரகங்களினுடைய வைலட்சண்யம், கல்யாண குண யோகம், அதாவது கல்யாண குணங்களோடு உண்டான சேர்த்தி, திவ்யபூஷண மகிஷி சாகித்யம், ஸ்ரீபூ நீளா கோதான்னு எத்தனை பேர் தேவிமாராவார் திருமகள் பூமி ஏவமத்தமலர் ஆட்செய்வார்னு பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையோ. தேவிய சஹசிரம் கதான்னு சொல்லுவார்கள். அப்போ ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அதுக்கு மேலே நித்திய சூரிகளோட்டை சேர்த்தி அனந்தகருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் அவர்களோட சேர்த்தி நித்திய விபூதி நாயகத்துவம், நித்திய விபூதிக்கு நாயகனாக பெருமான் விளங்குகிறானே அந்த விஷயம் என்ன? லீலா விபூதியை நிர்வகிப்பவனாக பெருமான் இருக்கிறானே அந்த வைபவம் என்ன? மேலும் அவனுக்குண்டான சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்வாதி குணவிசேஷங்கள் உடைமையையும் இந்த குணங்களோட அவன் கூடியிருக்கிறான்ங்கிறதையும் பறக்க சொல்லி ஏத்துகிறார், கொண்டாடுகிறார். அப்படி கொண்டாடி பகவானுடைய திருவடியினை தாமரைகளிலே சரணாகதியை செய்கிறார். மேல 6, 7, 8, 9 மொத்தம் 24 சூர்ணைகள் சரணாகதி கத்தியத்திலே உண்டுன்னு கீழேயே விண்ணப்பித்தேன். 6, 7, 8, 9 அந்த சூர்ணைகளிலே துவயானுசந்தானத்தை பண்ணி புராண ஸ்லோகங்கள் 2ஐயும் கீதையில் உள்ள 3 ஸ்லோகங்களையும் அனுசந்திக்கிறார். அதுக்கு மேல 10, 11 பாருங்க. காலத்ரயம், காலத்ரயம்னா பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்ய காலம்னு சொல்றோம் இல்லையா, பவிஷ்யத் காலம்னு சொல்றோம். கரணத்ரயம் மனமொழி மெய்கள், சமஸ்த அபச்சாரங்களையும் பண்ணுகிறோம். காலத்திரயத்துல கரணத்திரயங்களாலே மனமொழி மெய்களாலே முக்காலங்களிலும் நானாவிதமான அபச்சாரங்களை செய்திருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்தருளணும்னு பிரார்த்திக்கிறார். 10வது சூர்ணை நிஷித்தாச்சரண க்ஷமா பிரார்த்தனை. எது நிஷித்தமோ செய்யத்தகாததோ அதை நிறைய பண்ணிருக்கோமே. செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம், செய்யத்தகாததை நிறைய பண்ணிடுவோம். அகிருத்தியானாம் ச கரணம், கிருத்தியானாம்
வர்ஜனம் அப்படின்ற போல எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதோ அது நிச்சயமா பண்ணிருப்போம். அதெல்லாம் பிரார்த்தனை பண்றார். அதற்கு மேலே காமியாச்சரண க்ஷமா பிரார்த்தனை அதையும் செய்கிறார். அதுக்கு மேல 12வது பாருங்க, இந்த 12வது சூர்ணையினாலே கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிற மம மாயா துரத்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கார். மம மாயா துரத்தியா அப்படின்னு கண்ணன் சொல்றார். இந்த மாயை கடக்க வரியதுங்கிறார். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. அந்த மாயையை ஒருவன் கடக்க வேண்டும்னு ஆசை கொண்டான்னு சொன்னால் அது என்னை அடைந்தால் சாத்தியம் சுலபம்ங்கிறார். என்னை கொண்டு கடக்க வரிதான மாயை அது கடக்கலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அதனால தேவரீரே அந்த மாயையை அதை மடிவிக்க வேணும்னு சொல்றார். அப்ப 11வது சூர்ணை அது என்னென்னமோ நான் ஆசைப்பட்டு கேட்டுட போறேன்னு இருந்தால் அதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவான் இடத்திலே அவரிடத்துல ஐஸ்வர்யம் முதலான புருஷார்த்தங்களை விரும்புகைங்கிறது தவறுதான். மத்தை நம் காமங்கள் மாற்றுன்னு பாடினாள் இல்லையோ ஆண்டாள். அதைத்தான் 11வது சூர்ணையினால சொல்றார். அதற்காக க்ஷமை வேண்டுகிறார். அடுத்து 12வது கடக்கவரிதான மாயை அதை உம்முடைய திருவருளாலே கடக்க பெறுவேனாக அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல கீதையிலே 3 ஸ்லோகங்களை எடுத்து காட்டி அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஞானம் தமக்கு உண்டாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். 14வது சூர்ணை கீதையிலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பரபக்தி, அந்த பரபக்தி தனக்கு உண்டாக வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். பெருமானிடத்திலே அதையே அவர் பிரார்த்தனையாக வைக்கிறார். நான் எப்படி ஆகணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா பெருமானே, கீதையிலே நீ சொல்லி இருக்கிறாய் பார்த்தாயா, அத போல தேசாம் ஞானி நித்யயுக்தா ஏக பக்திரு விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்ச மம பிரியா உதாரா சர்வயேவேதே ஞானித்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹியுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ இதி ஸ்லோகத்ரயோதித்த ஞானினம் மாம் குருஷ்வா. என்னை ஆக்குவாய். எப்படி ஆக்குவாய்? இந்த 3 ஸ்லோகங்களினாலும் ஒரு ஞானி எங்கனம் புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஞானியாக அடியேன் தேவரீருடைய திருவருளாலே ஆகப் பெறுவேனாக என்று பிரார்த்திக்கிறார். அதுக்கு மேல பரபக்தி பரஞான பரமபக்திகளையே வடிவெடுத்தவனாக அடியேனை செய்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார். மேல 16வது சூர்ணை அந்த பரபக்தி பரஞான பரமபக்திகளாலே விலட்சணமான பகவத் அனுபவம்ங்கிறது விளைந்து அந்த அனுபவத்தினுடைய ஒரு மேலீட்டாலே அந்த அனுபவத்தினுடைய ஒரு பரிவாக ரூபமாக நித்திய கைங்கரிய ருச்சி விளைய வேண்டும். எப்போதும் கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த ஆசை அது கிளர்ந்து எழுந்த வண்ணம் எப்போதும் இருக்க கடவுது அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரா. அதுக்கு மேல எம்பெருமானுடைய பிரதிவச்சனம், பகவான் பேசுகிற வார்த்தைகள் அழகா சொல்றார். காஞ்சி சுவாமியினுடைய ரொம்ப ஆச்சரியமான உரை, அதையே அடியேன் வாசிக்கிறேன், கேட்டு இன்புறுவீர். வாரீர் இராமானுஷரே, எனக்கு நித்திய கைங்கரியம் செய்து கழிக்க விரும்பிய நீர் அதற்கு உரிய ஒரு உபாயத்திலும் அன்பயமற்றிருந்தீர் ஆகிலும் அந்த உபாயம் இனிமேலும் நிஷ்பன்னமாக கூடாதபடி விரோதிகளான பாபங்கள் நிரம்பி இருந்தீராகிலும் சகலவிதமான அபச்சாரங்களும் மலிந்திருந்தீராகிலும். இதெல்லாம் சொல்றச்சேவே இதெல்லாம் உடையவருக்கு இல்லைன்னு நமக்கு தெரியுறது சொல்லி அவர் கீழே தன்னிடத்துல நிறைய பாபங்கள் எல்லாம் இருப்பதாக அவர் அனுசந்தித்து கொண்டதால பகவான் இப்படி சொல்றார். அவர் ஏன் அப்படி சொல்லிட்டார்? இல்லாத பாபங்களை இருப்பதாக நைச்சியானுசந்தானம் ஏன் பண்ணினார்? தம்முடைய தாழ்ச்சிகளை ஏன் அனுசந்தித்துக் கொண்டார்? தாழ்ச்சியே இல்லாத ஒருத்தர் தம்மிடத்திலே தாழ்ச்சிகள் இருப்பதாக எதற்காக சொல்லிக் கொண்டார்னால், இப்பத்தான் ஆரம்பத்துல அடியேன் சொன்ன விஷயத்தை நீங்க திரும்பவும் நினைவிற்கு கொண்டு வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனையை நம் பொருட்டு அவர் செய்கிறார். திரும்பவும் அதை நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இப்ப பாபங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஐயோ சுவாமி, பாபங்களை தவிர வேற எதுவுமே இல்லை, பாபானாம் பிரதமோஸ்மியகம்னு இருக்கிற நிலை நம்முடைய நிலை. அப்ப நம்மிடத்துல பாபங்கள் மலிந்திருக்கின்றன. நமக்கு தான் பிரார்த்தனையே பண்ண தெரியாதே. என்கிட்ட பாபம் இருக்குன்னு சொல்ல தெரியுமா? அவர்கிட்ட இந்த பாபம் இருக்கு, இவர்கிட்ட இந்த பாபம் இருக்குன்னு தானே சொல்லி பழக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மிடத்துல பாபம் இருக்கிறதுன்னு தான் நமக்கு சொல்லவே தெரியாதே. அதனாலதான் உடையவர் இவத்தை எல்லாம் அனுசந்தித்தார். அவ்வளவுதான் விஷயம். அதனால இங்க பகவான் சொல்றார், உம்மிடத்திலே விரோதிகளான பாபங்கள் நிரம்பி இருந்தீராகிலும் சகலவிதமான அபச்சாரங்களும் மலிந்திருந்தீராகிலும் பரபக்தி பரஞான பரமபக்திகள் விளையாமைக்கு உறுப்பான இடையூறுகள் பல மலிந்திருந்தீராகிலும் நீர் ஆர்த்த பிரபன்னராகியோ திருப்த பிரபன்னராகியோ
துவய மந்திரத்தை அனுசந்தித்தீராதலால் என்னுடைய நிருகேதுக கிருபையினாலேயே இடையூறுகள் எல்லாம் நீங்க பெற்று பரபக்தி பரஞான பரமபக்திகள் புஷ்கலமாக பெற்று என்னுடைய ஸ்வரூபரூப குண விபூதிகளை சாட்சாத்கரிக்க பெற்று உம்முடைய ஸ்வரூபத்தையும் நன்கு தெளிய பெற்று என்னையே அனுபவிப்பவராய் எனக்கே தொண்டு செய்பவராய் வாழக்கடவீர் என்று எம்பெருமான் அனுகிரகித்தருளினபடி சொல்லிற்று. 17வது சூர்ணை. அது இதைத்தான் சொல்றது. இப்படி என் விண்ணப்பித்தேனே அதத்தான் அந்த 17வது சூர்ணைங்கிறது சொல்லுகிறது. பகவான் சொல்றார், ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்திபாயதயா அப்படின்னு ஆரம்பித்து நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு முடிக்கிறார். மேலே 18வது இங்கனேயாக புகுந்தீர் என்று எம்பெருமான் அனுகிரகித்தமை சொல்லுகிறது. ஏவம் பூதோசி, நான் எப்படி அனுகிரகித்தேனோ அப்படி நீர் ஆகத் தொடங்கி விட்டீர். கீழே பிரார்த்தனை பண்ணாரோ இல்லையோ, என்ன இப்படி ஆக்கு அப்படி ஆக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி தேவரீர் ஆகத் தொடங்கியாயிற்று அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு மேல பாருங்கோ, தாபத்ரய லேசமுமற்று அர்த்தானுசந்தானத்தோடு துவயோச்சாரணம் செய்து கொண்டு இவ்வுடல் விழுந்தனையும் இந்த திருவரங்கம் பெரிய கோயிலிலேயே இனிது வாழக்கடவீர் என்று அனுகிரகித்தமை சொல்லிற்று. உடையவர் கேட்கிறார், தாபத்ரயம்ங்கிறது ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், இதெல்லாம் நீங்க வேண்டாவோ? இந்த கிளேசம் எல்லாம் இருக்கிறதுங்கிறதே கூடாது. நான் என்ன செய்யணும்? பிராணன் போகிற வரையிலும் அடியேன் செய்யத்தக்கது அடியனுக்கு ஏதென்று விசாரித்து அருளுவீர் அப்படின்னு கேட்டார். பகவான் சொல்லிட்டார், துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்து கொண்டு அதற்கு மேலே அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா, இந்த திருவரங்கத்து இனிது இரு நீ. இதுதான் மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே பாடுகிறார். பகவான் கொடுத்த வரம், உம்முக்கும் உம்முடைய தொடர்புடையார் அத்தனை பேருக்கும் மோட்சம் தந்தோம்னு சொல்லிட்டார். நீர் திருவரங்கத்திலே இருந்து கொண்டு குணானுபவ கைங்கரியங்களை பொதுபோக்காக கொண்டு துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு சந்தத ஸ்புரிதாதரம்னு ரொம்ப ஆச்சரியமா பாடுறார் எறும்பியப்பா. மாமுனிகளை பத்தி சொல்லும் போது துடிக்கின்ற உதடுகளை உடையவர்னார். ஏன்னா துவயத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார், உள்ளமும் துவயத்தினுடைய அர்த்தத்தை அசைபோட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி திருவரங்கத்திலே வாழக்கடவீர் அப்படின்னு பெருமான் அனுகிரகத்தை செய்கிறார். அதுக்கு மேலே இவ்வுடல் சரிந்து போகும் காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற்று நித்திய கைங்கரிய நிரதராக போகிறீர். ஒரு நாள் இந்த உடலை விட்டுத்தான் ஆக வேண்டும். உடலை விட்ட பிற்பாடு, இது கழிந்த பிற்பாடு, இந்த ஆன்மா இருக்கிறதே எந்த குறைவில்லாத இந்த ஆன்மா, அந்த ஆன்மா வைகுண்டத்தை கிட்டும். நித்திய கைங்கரியத்தை அது பெற்று நித்திய கிங்கரனாக இன்புத்து இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல சொல்றார், இதுல சந்தேகம் வேண்டாம்னுட்டார். ஏதோ நான் இந்த வார்த்தையெல்லாம் உண்மை ஏதோ குஷிப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னேன்னு நினைத்து கொள்ள வேண்டாம், சந்தேகம் வேண்டாம்ங்கிறார். தன்னுடைய திருவாக்கு பழுதுபடாதுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா பகவான் காட்டி கொடுக்கிறார். அன்றுதம் நோக்த பூர்வம் மேன சபக்ஷே கதாச்சன ராமோத்விர்ணாபிபாஷதே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேभ्यो ததாம் ஏ தத்வ்ரதம் மம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வ பாபேभ्यो மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ இதி மயைவ யுக்தம். இதெல்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வார்த்தை பழுதாகாது காணீர். என்னுடைய வார்த்தை ஒருபோதும் பழுதாகாது. பழுதாகாதுன்னா என்ன? பிரயோஜனம் இல்லாத போகாது, பொய்யாகாது. நான் சொன்னது அனைத்தும் நடக்கும். தேவரீர் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க பெறுவீர், கிடைக்க பெற தொடங்கி ஆயிற்றுங்கிறார். கிடைக்க பெறுவீர்னா இனிமே வரும்னு சொல்றாரு. இப்பவே கிடைக்க ஆரம்பிச்சுடுத்து தேவரி இருக்கு. அதனால திருவரங்கத்துல துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு சுகமாக இருப்பீராக அப்படின்னு சொல்றார். அதற்கு மேலே கீழ்ப்பண்ணின அபயப்பிரதானத்தை திடப்படுத்தி நிகமித்தது. திடப்படுத்தி கீழே சொன்னதை திடப்படுத்தின்னு உறுதியாக அதை ஸ்தாபனம் பண்றார். நிகமித்தது முடிக்கிறாருங்கிறது அர்த்தம். அத்தஸ்துவம் தவ தத்வதோ மஜ்ஞான தர்ஷன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வா அப்படிங்கிறார். சந்தேகம் இல்லாமல் சங்கா கலங்க லேசமும் இல்லாதவராய் இனிது வாழ்ந்திருக்க கடவீர் என்று எம்பெருமானாரை நோக்கி எம்பெருமான் அருளி செய்த திருமுக பாசுரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக என்ன பிரார்த்தனையை உடையவர் செய்தார்? கைங்கரிய பிரார்த்தனையை செய்தார். அந்த பிரார்த்தனையை பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே அவர் செய்தார். பகவான் மகிழ்ந்தான், ரொம்ப சந்தோஷம் அடைந்தார். அப்படியே செய்கிறோம், நீர் பிரார்த்தித்தபடியே நீர் ஆக கடவீர் அப்படின்னு அனுகிரகத்தை செய்தான். இப்படி சம்வாத ரூபமாக எம்பெருமானாருக்கும்
திவ்ய தம்பதிகளுக்கும் இடையிலே சம்வாத ரூபமாக உரையாடலாக நிகழ்ந்திருக்கிற இந்த விஷயம்ங்கிறது ஒரு பங்குனி உத்தர திருநாளிலே, அதாவது பெரிய பெருமாள், நம்பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து எழுந்தருளி இருக்கிற அந்த ஒரு சன்னிவேஷத்திலே, ஒப்புயர்வற்ற சன்னிவேஷம். அந்த ஒரு சமயத்திற்கு இன்னொரு சமயத்தை நம்மளால ஈடு என சொல்ல முடியுமா? அந்த பெருமை சேவித்தவர்களுக்குத்தான் தெரியும். பங்குனி உத்தர திருநாள்னு சொன்னால் மற்ற நாள்கள் அனைத்தையும் ஒரு தட்டிலே வைத்திடுக, பங்குனி உத்தர திருநாள ஒரு தட்டிலே வைத்திடுக. இதுதானே கனத்திருக்கும். கீழே இறங்குமே, கீழே இறங்கினா தாழ்ச்சியா? கனம் மிக்கதாலே கீழே இறங்கி அதனாலே மேன்மை, கீழே இறங்கிட்டதுனாலே அது மேன்மை பெற்றதாக இருக்கும். கீழே இறங்கிட்டார் அப்படின்னா, இறங்கி போட்டார், கீழே இறக்கியாச்சு அப்படின்னா அவமானமாக அது கருதப்படுமான்னா, இங்க கீழே இறங்கினதுனாலேயே பெருமை. ஏன்னா கனத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையோ. வைபவத்தினுடைய கனத்தாலே கீழே இறங்கினாலும் மேன்மை பெற்றிருக்கும்னு சொன்னபடி, அப்படிப்பட்ட இந்த சரணாகதி கத்தியத்தினுடைய சீரிய அர்த்தங்கள், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த கிரந்தத்திலே கொட்டி இருக்கிறார்கள், ரொம்ப விசேஷமாக காட்டி இருக்கிறார்கள். இருந்தாலும் சமயானுகுணமாக, சமயத்திற்கு தகுதியாக சில விஷயங்களை இங்கே நாம் அனுபவிக்க பிராப்தமாயிற்று. அமிர்த மகோத்சவ சந்தர்ப்பத்திலே நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய 75வது திருநக்ஷத்திர பூர்த்தி கொண்டாட்டங்களினுடைய ஒரு அங்கமாக இந்த திவ்ய கிரந்த பரிச்சயம்ங்கிற இந்த ஒரு உயர்ந்த ஒரு காரியத்திலே கத்தியத்திரயமும் சேர்க்கப்பட்டு அது 3 நாள்களிலே லகுவாக சுருக்கமாக ஆஸ்திகர்கள் இடையிலே அது சொல்லப்பட வேண்டும்ங்கிறத சுவாமியினுடைய அந்த நியமனத்தை அடியேன் சிரசா வகித்து இன்றைய தினம் சில வார்த்தைகள் இயம்பும்படியான பேற்றினை பெற்றேன். இன்னமும் 2 நாள்கள் நம்மிடத்திலே உண்டு. ஸ்ரீரங்க கத்தியத்தினுடையவும் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தினுடையவும் அரும பெருமைகளை நாம் அனுபவித்து மகிழ பிராப்தம். நாளைக்கும் நாளை மறுநாளும் இதே போல கூடியிருந்து இந்த உபன்யாசத்தை செவிமடுக்க வேணுமாய் பிரார்த்தனை செய்து கொண்டு, ஸ்ரீ ஜீயர் சுவாமி திருவடிவாரத்திலும் ஸ்ரோதாக்களான உங்கள் அனைவர்களுடைய திருவடிவாரங்களிலும் அடியனுடைய பிரணாமபூர்வகமான கிருதஜதானுசந்தானங்களை செய்து கொண்டு சொல்லிக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருள கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.